இப்படி ஒரு அங்கீகாரம் ஊரறிய எனக்கு கிடைக்கிற வரைக்கும் நீ இப்ப ஒரே ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கியே பொன்னி, அவளை நான் துரத்தி துரத்தி அடிப்பேன். வேண்டாமா, அது மட்டும் வேண்டாமா. இத்தனை வருஷ காலத்துல பொன்னி மனசுல என்னை பத்தி ஒரு வசதியான எண்ணம் இருக்குதுமா. அதுக்கு எடுத்துட வேண்டாமா. அதெல்லாம் உன்னோட இஷ்டம். ஆனா அதுக்காக ஏன் எண்ணத்தை எதுக்காகவும் மாத்திக்க போறது கிடையாது. மலரு, என் முன்னாடி இனி ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. வெளியில போயிடு. யாருக்கும் தெரியாம இவரையே வந்து பார்த்துட்டு போறாரு. மாயாக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? நமக்கே தெரியாம மாயா ஏதாவது மறைக்கிறாங்களா? என்னவா இருக்கும்? அது என்னவா இருந்தாலும் நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். தொழிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஒரு நியாயமான முறையில் செட்டில் ஆயிருக்க. இனி என்ன நடந்தா என்ன? ஸ்வேதா, அழுவுறியா? ஏய், இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? என் அப்பாவோட நிலைமை இப்படி திடீர்னு அப்செட் ஆனதை பத்தி நினைக்கிறப்போ அவருக்கு எதுவும் ஆவாதுன்னு நீ ஃபர்ஸ்ட் நம்பு ஸ்வேதா. இல்ல சந்துரு, அவரு சுருண்டு விழுந்தது இன்னும் என் கண் முன்னாலேயே நிக்குது. எவ்வளோ ஹெல்த்தியா இருந்த மனுஷன் அப்படி துடிக்கும் போது என்னால பார்க்கவே முடியல. எனக்கும் அந்த நேரத்தில் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா இப்பதான் நல்லா தெம்பாயிட்டார்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி அழுதுட்டு இருக்க? உனக்கே தெரியுதுல்ல சந்துரு, என் அப்பா அம்மாவை தவிர இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்ல. அதுலயும் என் அப்பா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எனக்கு தெரியும் ஸ்வேதா. இங்க பாரு, அவரோட பிசினஸ், அவரோட ஒர்க்கு, அதில் அவர் காட்டுற இன்வால்மெண்ட்டு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று போட்டி போட்டுக்கிட்டு அவரை ஸ்ட்ரெஸ்ல தள்ளி இருக்கு, அவ்வளோதான். ஆனால் அவர் அதை ஈஸியாக எதிர்த்து போராடி வெளியே வந்துட்டார்ல. இங்க பாரு, இதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த மாதிரி பெயின் வந்திருக்கா? வந்தது இல்லைல்ல. அதனால அங்கிள் கொஞ்சம் பேனிக் ஆயிருக்கலாம். மற்றபடி ஹீ இஸ் கம்ப்ளீட்லி நார்மல். டாக்டரே அவர் நார்மலாக தான் இருக்காருன்னு சொல்லிட்டாரு. மற்றபடி ஹீ வில் பி ஆல்ரைட் சூன். நீ எதுவும் வரி பண்ணிக்காதடா. உண்மைதான் சந்துரு. ஆனா அவரு மயங்கி விழுந்த அந்த நிமிஷம் எனக்கு பெரிய பயத்தையே உண்டாக்கிடுச்சு. டாக்டர் அவரை கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரு மறுபடியும் கவலைப்பட்டா பெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நான் பாரு, அவருக்கு எவ்வளவு பெரிய கவலையை கொடுத்து வச்சிருக்கேன். நீ என்ன கவலையை கொடுத்து வச்சிருக்க? அப்பா அங்கிள் ஆண்டி கிட்ட சொன்னதையெல்லாம் மறந்துட்டியா? எனக்கு ஏதாவது ஆயிரம்னு எல்லாம் நான் பயப்படல. என்ன ஒண்ணு, ஸ்வேதா சந்துருவோட குழந்தைய பார்க்காம போறோமே தான் வருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னாரு. அப்போ நம்ம குழந்தைய பார்க்கணுங்கிற ஆசைய பல சமயத்துல சொல்லிட்டாங்க.
ஒரு மகளா நான் அதை கூட அவருக்கு செய்யல சந்துரு. ஸ்வேதா, நம்ம என்ன குழந்தை பெத்துக்காமலா இருக்க போறோம்? இல்ல குழந்தைய தள்ளி போட்டிருக்கோமா? இப்ப நடக்கல, அவ்வளவுதான். ஆனா அது எந்த சமயத்துல நடக்க தானே போகுது. இங்க பாரு, மனசை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் பாசிட்டிவா வச்சுக்கோ. அது எந்த மொமெண்ட்ல வேணாலும் நடக்கலாம். நம்ம சீக்கிரமா குழந்தைய பெத்து உங்க அப்பா கையில கொடுப்போம், சரியா? சும்மா தலையாட்டினாலாம் பத்தாது, சிரிச்சுக்கிட்டே நல்லா சொல்லு. அப்போ சிரிக்க மாட்டியா? யாரோ என் நெஞ்சை திண்ணியது, ஒரு விரலாலே தூங்கும் என் உயிரை துண்ணியது. யாரோ என் கனவில் பேசியது, இரு விழியாலே வாசம் வரும் பூக்கள் வீசியது. தூரத்தில் நீ வந்தால் என் நெஞ்சில் பூகம்பம், மேகங்கள் இல்லாமல் மழைச்சாரல் ஆரம்பம். முதலும் ஒரு முடிவும் என் வாழ்வில் நீதானே. நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உன்னை மலையில் பார்த்தேன், தேனாக உன்னை மலரில் பார்த்தேன், மயிலாக உன்னை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. சொல்கிறேன் உன்னை, நீ ஏசி செல்கிறாய் என்னை. வீணை தன்னையே மீட்டிக் கொண்டதாய் எண்ணிக்கொள்கிறேன் அன்பே. காலம் என்பது மாறும், வலி தந்த காயங்களாரும். மேற்கு சூரியன் மீண்டும் காலையில் கிழக்கில் தோன்றிதான் தீரும். நதியோடு போகின்ற படகென்றால் ஆடாதா, ஆனாலும் அழகாக கரை சென்று சேராதா. உயிரே என் உயிரே, ஒரு வாய்ப்பை தருவாயா? நிலவாக உன்னை வானில் பார்த்தேன், அலையாக உன்னை கடலில் பார்த்தேன், சிலையாக கருங்கல்லில் கூட உன்னை பார்த்தேனே. மானாக உன்னை மலையில் பார்த்தேன், தேனாக உன்னை மலரில் பார்த்தேன், மயிலாக உன்னை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. சந்துரு, ஏ, என் பொண்டாட்டி சிரிச்சிட்டா. ஏ, இங்க பாரு, நீ எப்பவும் கண் கலங்க கூடாது, சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். சந்தோஷமா இருக்கிற பொண்ணுகிட்ட இருந்துதான் எப்பவும் சந்தோஷமான குழந்தை உண்டாகும், சரியா? ம்? எங்க இருக்காங்கன்னே தெரியல. மறுபடியும் ட்ரை பண்ணி பாரு.
என்ன பூஜா சொல்லு, நானே வந்துட்டேன். ஏதாவது அர்ஜென்ட்டா பேசணுமா? பேசுறது இல்ல மேடம், ஒரு ஷாக் நியூஸ் ஷேர் பண்ணணும். ஷாக் நியூஸா? ஆமா மேடம், அசோசியேட் செக்ரட்டரி எலெக்ஷன்ல பொன்னி நிக்கிறாங்களாம். பொன்னி உங்களை விட்டு ஒதுங்கி போற மாதிரி இல்ல மேடம். ஃபேக்டரி பறிவட்டோன்னு ஒன்னொன்னத்துலயும் உங்களை தோக்கடிச்ச மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் உங்களை தோக்கடிக்க முயற்சி பண்றா. இப்பவும் கடைசியா உனக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறேன். ஒழுங்கா திருந்தி உன்னோட இந்த குறுக்கு வழியெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு ஒழுங்கான இண்டஸ்ட்ரியலிஸ்டா வாழ பாரு. அதான் உனக்கு நல்லது. இல்ல ரொம்ப கஷ்டப்படுவேன். என்ன மேடம் சைலண்டா இருக்கீங்க? இந்நேரத்துக்கு நீங்க பெருசா கோவப்படுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீ சொன்னது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான மேட்ரே இல்லையே. மேடம் என்ன சொல்றீங்க நீங்க? இங்க பாரு பூஜா, அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட் ஒன்றும் நம்ம தலையில கட்டுற பரிவட்டம் இல்ல. இத்தனை வருஷமும் எந்த ஒரு போட்டியும் இல்லாம என் தலைய அலங்கரிச்சிட்டு இருக்கிற கிரீடம் அது. அத அவ்வளோ சீக்கிரம் யாருமே புடுங்கிட முடியாது. மேடம், பொன்னின்ற ஒரு கேரக்டர் உங்க வழியில வராத வரைக்கும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா இப்போ எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதுக்காக தான் நான் சொல்றேன். பூஜா, சாரி மேடம், சிச்சுவேஷன் அப்படி இருக்கிறதால சொல்லிட்டேன். பொன்னியோட எந்த பிரச்சனைக்குள்ளயும் ராணி வராத வரைக்கும் ஓகே. ஆனா ராணியே எலெக்ஷன்ல நிக்க சொல்லி தைரியம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆமா மேடம், செந்தில் எல்லாத்தையும் கிளியரா ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். எலெக்ஷன்ல நில்லுன்னு சொன்னதோட ராணி ஓய மாட்டாங்க. அடுத்ததுன்னு பொன்னியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பொன்னி தனியா நின்னாலே அவ டான்ஸ் பெருசா இருக்கும். இதுல தாளம் போடுறதுக்கு கூட ஒரு ஆள் இருந்துட்டா சொல்லவே வேண்டாம் மேடம். பாக்குறேன். போனதெல்லாம் போட்டோம். ஆனா இந்த செக்ரட்டரி போஸ்ட அப்படி என்னால அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுத்துட்டு போயிட முடியாது. ஹலோ மாயா, நான் தான் உன் ஆஃபீஸ்க்கு தேடி வந்து இனிமே என் லைஃப்ல என் விஷயத்துல எதுலையுமே தலையிடக்கூடாதுன்னு உனக்கு வார்னிங் கொடுத்தேன். நீயும் பதில் சொல்லாம அமைதியா இருந்ததுனால நான் கிளம்பி வந்தேன். இப்ப எதுக்கு இந்த ஃபோன் கால்? என்ன பொன்னி, உன்னை பத்தி உன் மனசுக்குள்ள நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? என்னை பத்தி நான் என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியணுமா? இந்த வாழ்க்கையில வீணா போன ஜென்மங்களை என்னைக்குமே நான் சந்திக்கவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்படியே நான் சந்திச்சாலும் தேவையில்லாம அவங்க கிட்ட மோதி தோக்குற நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். முக்கியமா உன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட நான் வாழ்க்கையில என்னைக்குமே அடிபணிஞ்சு போற மாதிரி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஏய், போது நிறுத்துறியா? என்னோட பேச்சையே உன்னால தாங்கிக்க முடியல. இனிமே நான் எடுத்து வைக்க போற ஒவ்வொரு அடியையும் நடக்க போற சம்பவங்களையும் எப்படி மாயா தாங்கிக்க போற? பொன்னி வேண்டாம் பொன்னி. இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ், உதார் பேச்சு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா உனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்னமோ ஆதாரம் இருக்கு, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணிடலான்னு ரொம்ப துள்ளாத. எத்தனை தடவை சொன்னாலும் எவ்வளவுதான் நீ அடிபட்டு தோத்து போனாலும் உனக்கு புத்தியே வராதுல்ல. சரி பரவாயில்ல. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட்ல நீ என்னை எதிர்த்து நிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். இத பாரு, இப்ப நான் நேரடியாவே சொல்றேன், நீ அதுல நிக்க கூடாது. அதுக்குள்ள இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? என்ன நான் சொல்றது காதுல விழுந்துச்சா? நீ சொன்னது காதுலயும் விழுந்தது. நீ இப்ப அங்க கதறிட்டு இருக்கிறது என் கண்ணுலயும் தெரியுது. பொன்னி, நான் சொல்றத விளையாட்டா எடுத்துட்டு இருக்காத.
நீ எலெக்ஷன்ல நிக்க கூடாது. அப்படியா? நான் எலெக்ஷன்ல நிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே நீ பதறி அடிச்சுட்டு ஃபோன் பண்ண பாத்தியா? அதுலயே உன் தோல்வி உனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல மாயா. பொன்னி, மாயா கூலா இரு. எலெக்ஷன்ல சந்திப்போம். பை. பொன்னியை இந்த போஸ்ட்ல நிக்க விடாம அவளை அடக்கணுமே, என்ன பண்றது? பேசி பாப்போம். ஹலோ, என்ன வேலுச்சாமி, நம்பர் புதுசா இருந்தா போன் எடுக்க மாட்டியோ? நீங்க யாரு? அது சரி. பொன்னியோட முகம், பொன்னியோட குரல், பொன்னியோட பேச்சு, இப்படி பொன்னி பொன்னினே புராணம் பாடுற உங்களுக்கு ஏன் குரல் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? மலரு, தப்பி தவறி கூட அந்த பேரை இன்னொரு தடவை சொல்லிடாத. அவெல்லாம் செத்து போய் எவ்வளவோ வருஷம் ஆயிப்போச்சு. என்னம்மா இப்படி சொல்ற? மலரு சாகலம்மா, அவ சாக மாட்டா. அவ என் பொண்ணுமா. இங்க பாரு, உன் பொண்ணுன்னு உன் வாயால இன்னொரு தடவை சொல்லிடாத. அந்தஸ்து இல்லைன்னு தப்பு தப்பா பேசிட்டு எப்ப எங்களை விட்டுட்டு போனியோ அன்னைக்கே அந்த மலரெல்லாம் செத்து போயிட்டா. இப்போ நான் மாயா, உன் பொண்ணு பொன்னிக்கு எந்த வகையிலையும் குறைஞ்சு போகாம வளர்ந்து நிக்கிற மாயா. அப்படியெல்லாம் பேசாதம்மா. அன்னைக்கு ஏதோ ஒரு புத்தியில அப்படியெல்லாம் பேசிட்டேன். ஆனா அதுக்கு பின்னாடி அதுக்காக மனசார் ரொம்ப வருத்தப்பட்டேன். திரும்ப வந்து பார்த்தேன். ஆனா மன்னிப்பு கேட்கலான்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. அன்னைக்கு உன்னை பார்க்க வந்தப்ப கூட இதையெல்லாம் சொல்லித்தான் மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா நீ என்ன பேச விடல. பல வருஷத்தோட அழுக, அலைச்சல், அவஸ்தை, இது எல்லாத்தையும் அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையில அழிச்சிடலான்னு பாத்தியா வேலுச்சாமி? அதெல்லாம் முடியாது மிஸ்டர் வேலுச்சாமி. வார்த்தைகள்ல தீய சேர்த்து கொட்டாதம்மா. இத பாரு, உன்கிட்ட இந்த பழைய விஷயங்களை எல்லாம் பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால மா மா பொன்னி பொன்னின்னு எல்லாரும் தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல, நீங்க எல்லாரும் அதை நிறுத்துற மாதிரி படிப்படியா ஒவ்வொன்னா ஆரம்பிக்க போறேன். அந்த ஒரே மகளோட அன்பான அப்பங்கிட்ட இத சொல்லிட்டு செஞ்சா கொஞ்சம் நல்லா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தான் போன் பண்ணேன். குடும்பம், புருஷன், குழந்தைங்கன்னு சந்தோஷமா உன் பொண்ணு கூடி வாழ்ந்துட்டு இருப்பா. ஆனா நான் அனாதையா அழுதழுது வாழணுமா? இத பாரு, இனிமே அதெல்லாம் இல்ல. படிப்படியா அந்த குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போகும். அப்புறம் அவ்வளோ கஷ்டத்தையும் உன் பொண்ணு பொன்னி மொத்த
மொத்தமா அனுபவிக்க போறா. நீ போய் சொல்லு, எல்லாத்துக்கும் போய் அவளை தயாரா இருக்க சொல்லு. ஐயோ அப்படியெல்லாம் பண்ணிடாதம்மா. நான் செஞ்ச தப்புக்கு அவளுக்கு ஏமா தண்டனை? வலிக்குதோ? இப்ப வலிக்குதா உனக்கு? நீ பண்ண தப்புக்கு நான் மட்டும் ஏன் தண்டனை அனுபவிக்கணும்? நீ செஞ்சதுக்கு பழிக்கு பழியாவது தீத்துக்கிட்டா செத்து போன என் அம்மாவோட ஆத்மாவாவது சாந்தி அடையும்ல. வேணாம்மா, வேண்டாம். நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுமா. ஆனா பொன்னி பாவம்மா. அடடடடா, பாசம் பொங்குதோ? அவளை அடிக்கிற ஒவ்வொரு அடியும் உனக்கு நான் கொடுக்கிற தண்டனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் வேலுச்சாமி. மா, அந்த மாதிரி யோசனையே உனக்கு வர வேண்டாம்மா. நீ அமைதியா இருமா. இத பார், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேம்மா. நான் அந்த மாதிரி மோசமானவன் இல்லம்மா. நீங்க 2 பேருமே எனக்கு முக்கியம்தாம்மா. பாரா, எனக்காக வேண்டி நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? கண்டிப்பா பண்ணுவோம்மா. அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது கேக்குறதுக்கு நிறைய இருக்கு. ஆனா இப்ப ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்டுக்கிறேன். நீ எனக்காக அதை மட்டும் செஞ்சிரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாப்போம். சொல்லுமா, என்னன்னு சொல்லு சொல்லு. உன் பொண்ணு அசோசியேஷன் செக்ரட்டரி எலெக்ஷன்ல எனக்கு போட்டியா நிக்க போறாளாம். அதுல அவ நிக்க கூடாது. என்ன வேலுச்சாமி, பதிலே காணோம்? சரிம்மா, கண்டிப்பா சொல்றேம்மா. பிரச்சனை எதுவும் வேண்டாம். பக்குவமா அவகிட்ட எடுத்து சொல்றேம்மா. அது மேடம், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. போன்ல யாரு? பொன்னி எலெக்ஷன்ல நிக்க மாட்டா பூஜா. இப்போதைக்கு உனக்கு இது மட்டும் போதும். வேலுச்சாமியா? வேலுச்சாமி கிட்ட இவங்களுக்கு என்ன பேச்சு? புதுசா இருக்கு. சொப்பப்பப்பா, என்ன வெயில்! நம்ம ஊரே தேவையில்லை போல இருக்கே. ஐசம்மா, நீங்க தானா? என்ன இந்த பக்கம்? இப்பதான் கடைக்கு வந்தேன். நீ மார்க்கெட் போயிருக்கேன்னு சொன்னாங்க. எப்படியோ மாங்குன்னு வெயில்ல சுமந்துட்டு வருவேன்னு நல்லாவே தெரியும். அதனாலதான் உன்னை வண்டியில கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் ஒரு சுமையா ஐசம்மா? எங்க ஊர்ல இதை விட பெரிய மூட்டையெல்லாம் முதுகுல தூக்கிக்கிட்டு சந்தையில இருந்து நடந்தே வருவோம்ல. உங்க ஊர்ல வேணா அப்படி பண்ணு, இங்க எல்லாம் ஒன்னும் அப்படி பண்ண வேண்டாம். ஒண்ணு வண்டிய வாங்கிட்டு போ, இல்லனா ஆட்டோல கொண்டு வா. இப்படிலாம் சுமந்துட்டு இருக்க வேணாம் சின்ன தம்பி. ஐசம்மா, சின்னதா வியாபாரம் பண்ணும்போது சுமைக்கு கூலி, வண்டிக்கு வாடகைன்னு கொடுத்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கையில காசே மிஞ்சாது. எந்த வேலையெல்லாம் நம்மளால பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்மளே செஞ்சிடணுமா? அப்படின்னா தானே நிறைய சம்பாதிக்க முடியும். ஹலோ, அப்படிலாம் கஷ்டப்பட்டு யாரும் பணம் சம்பாதிக்க வேண்டாம். வர கஸ்டமர்ஸ்க்கு நல்ல டேஸ்டான ஹைஜீனிக்கான ஃபுட்டை கொடுத்து நல்ல கடனை நேம் கிரியேட் பண்ணா போதும். பணம்லாம் தானா வந்து சேரும். சரி, ஓகே, முதல்ல இந்த பேக் எல்லாம் வண்டியில ஏத்திட்டு நீ வந்து உட்காரு வா. எது, பைக்லயா? நானா? ஏன்? இல்ல, இந்த லேடிஸ் ஓட்டுற வண்டியிலலாம் உட்கார்ந்து நமக்கு பழக்கம் இல்ல ஐசம்மா. சரி, ஓகே, அப்ப நீ ஓட்டு, நான் உட்காந்துக்கிறேன். ஐயோ, எனக்கு வண்டியெல்லாம் ஓட்ட தெரியாதே. சின்ன தம்பி, உனக்கு வண்டி ஓட்ட தெரியாதுங்கிற அப்புறம் நான் ஓட்டுற வண்டிலயும் உட்கார மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு பண்ணுங்க, இந்த பையன் மட்டும் எடுத்துட்டு முன்னாடி போங்க, நான் நடந்தே வந்துடுறேம்மா. இப்ப நீ வாங்க போற.
ஒழுங்கா வண்டியில ஏறி உட்கார போறியா இல்லையா? ஐசம்மா எனக்கு வெக்கமா இருக்கு. நான் எப்படிம்மா வண்டியில் உங்க பின்னாடி உட்காந்துட்டு வர முடியும்? எனக்கு இந்த மாதிரிலாம் பழக்கம் இல்லை ஐசம்மா. பொண்ணுங்க ஆம்பளைங்க பின்னாடி உட்காரலாம், ஆனா ஆம்பளைங்க பொண்ணுங்க பின்னாடி உட்கார கூடாதா? என்ன நியாயம் சின்ன தம்பி இதெல்லாம்? நீ கிராமத்துல பிறந்து வளர்ந்தவங்கிறதுனால உன்னை விடுறேன். வேற யாராவது இதை சொல்லியிருந்தா பிச்சிருப்பேன். வா பேசாம உட்காரு வா. இல்லை ஐசம்மா, எனக்கு பழக்கமே இல்லை. இப்ப நீ உட்கார போறியா இல்லையா? நீ ஏறு வா. சரிம்மா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, உட்கார்றேன். உட்காரு. ஏய், சின்ன தம்பி ஏன் இப்படி உட்கார்ற? இந்த பக்கம் திரும்பி உட்காரு. இல்ல ஐசம்மா, நான் இப்படி உட்காந்துக்கிறேன், நீங்க போங்க. ஐயோ, உன்னெல்லாம் பாட்டி திட்டுறது கரெக்ட் தான். நீ காலத்துக்கும் கிராமத்துக்காரனாவே இருந்துக்கோ. நான் அப்படியே இருந்துக்கிறேம்மா, நீங்க போங்க. ச்சே, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. ஒரு பொண்ணு பின்னாடி எப்படி உட்காந்துட்டு போறான் பாரு. டோரா காமெடி பீஸ். மெதுவா சின்ன தம்பி மெதுவாம்மா. இறங்கு. என்னாச்சுமா? நீ பண்ற காரியத்தினால உன்னால எனக்கு மானம் போது. இப்ப நீ நேரா உட்கார போறியா இல்லையா? ஐசம்மா, ஒரு லேடிஸ் பின்னாடி நான் எப்படிமா உட்காருவேன்? ஐயோ, நான் லேடிஸே இல்ல ஜென்ஸ் நினைச்சுக்கோ. உட்காரு முதல்ல. வா உட்காரு. சொன்னா கேட்க போறீங்க. உட்காரு உட்காரு. இது முதல்ல எடுக்கறியா? இருக்கட்டுமே. எடு. போலாமா? சரிம்மா. நல்லா உட்காந்துட்டியா? போலாமா. பார்த்து போங்கம்மா. பொன்னி பொன்னின்னு எல்லாரும் தூக்கி வச்சு ஆடுறீங்கல்ல, நீங்க எல்லாரும் அதை நிறுத்துற மாதிரி படிப்படியா ஒவ்வொன்னா ஆரம்பிக்க போறேன். இந்த குடும்பத்துல சந்தோஷமே இல்லாம போகும். சொல்லுங்க. மாப்பிள்ள தனியா இருக்கீங்களா மாப்பிள்ள? கொஞ்சம் பேசலாமா? தனியாக தான் இருக்க, சொல்லுங்க. மறுபடியும் இது விஷயமா எப்படி உங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல மாப்பிள்ள. என்ன விஷயம்னு சொல்லுங்க. என் மனசு கேட்காம என் பொண்ணு மலர போய் பார்த்த மாப்பிள்ள. கோவப்படாதீங்க மாப்பிள்ள, தப்புதான். அவளும் என் பொண்ணு தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை பார்த்து பேசுனா என்னங்கிற ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. இங்கே பாருங்க, உங்கள் மேலே கோவப்படுறதுக்கோ உங்களை திட்டுறதுக்கோ நான் இப்போ தயாராக இல்லை. செஞ்சது தப்புன்னு உங்களுக்கே தோணி இருக்கணும். உண்மைதான் மாப்பிள்ள, நீங்கள் கோவப்பட்டா கூட நான் அதை தப்பாக எடுத்துக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. வரிவட்ட பிரச்சனையில் பொன்னியோட அவ்வளவு சண்டை போட்டு போன மாயாவை இல்லை மலரை கொஞ்சமாவது சமாதானப்படுத்தலான்னு தான் போனேன். ஆனால் போனதே தப்புங்கிற அளவுக்கு அவள் நடந்துக்கிட்டான். என்ன அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம், அதுக்கு அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஆனால் சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. என் மேலே அவளுக்கு இருக்கிற கோபத்தை விடவும் பல மடங்கு பொன்னி மேலையும் உங்கள் குடும்பத்து மேலையும் வச்சிருக்கிறா மாப்பிள்ள. தொடர்ந்து பொன்னிக்கிட்ட தோத்து ஒரு மாதிரி வெறி ஆயிட்டா மாப்பிள்ள. அவ புதுசா பொன்னி அசோசியேஷன் எலெக்ஷன்ல செக்ரட்டரியா நிக்க போறாங்கிற விஷயம் மறுபடியும் அவ கோவத்தை பெருசா தூண்டி விட்டுருக்கு மாப்பிள்ள. பொன்னி எலெக்ஷன்ல நிற்கிறாங்க? ஆமா மாப்பிள்ள, உங்களுக்கெல்லாம் தெரியறதுக்கு முந்தைய அவளுக்கு எப்படி இந்த விஷயமெல்லாம் தெரியுதுன்னு எனக்கே புரியல. நேரில் போனப்போ என் மேலே அவ்வளோ கோவப்பட்டாவா. எனக்கு ஃபோன் பண்ணி வேற எச்சரிக்கிறா மாப்பிள்ள. என்னதான் அவளை ஒதுக்கி வச்சாலும்
அவளும் எனக்கு பொண்ணு தானே மாப்பிள்ள. எலெக்ஷனில் பொண்ணி நின்னா எந்த உச்சத்துக்கும் போய் தொல்லை கொடுப்பேன்னு சொல்கிறா மாப்பிள்ள அவ. அதுக்கு பொன்னிய இந்த எலெக்ஷனில் நிற்க வேண்டான்னு நீங்கள் தான் சொல்லணும் மாப்பிள்ள. மாப்பிள்ள கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் மாப்பிள்ள. அப்புறம் தயவு செஞ்சு இந்த உதவியை மட்டும் எனக்காக பண்ணுங்க மாப்பிள்ள. சின்ன தம்பி ஒரே ஒரு நிமிஷம், ஒரு கால் வருது, அட்டன் பண்ணி பேசிக்கிறேன், பேசிட்டு போலாம். ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா சோபா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. அம்மா எனக்கு கண்ணு இல்லை, தர்மம் பண்ணுங்க அம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்க ஐயா. ஐயா தர்மம் போடுங்க ஐயா. அம்மா தர்மம் போடுங்க அம்மா. அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா அம்மா ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா தர்மம் பண்ணுங்க அம்மா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா தர்மம் போடுங்கம்மா. டேய் 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 சரி, ஒரு நிமிஷம், நான் அப்புறம் கூப்பிடுறேன். தர்மம் போடுங்கம்மா. அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. டேய் டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? கண்ணு தெரியாத பாட்டிக்கிட்ட இருந்து காசு திருடி பாக்கெட்ல போட்டுட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? நான் ஒண்ணு எடுக்கலையே. ஏய் காசு எடு முதல்ல. எந்த காசு? எடுறா முதல்ல. நான் பார்த்தேங்கிறேன், எடுறா முதல்ல. எங்க நான் ஒண்ணு எடுக்கலங்க. ஐயா பிச்சை எடுத்த காசு யாது? ஐயா ஐயா ஏய் காசு எடுறா. எடுறா காசை. எங்க 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 யாராச்சும் வாங்குங்க இங்க. எங்க காசு திருடிட்டாங்க. எங்க எங்க ஏய் 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 நில்றா. ஏய் ஐயோ என் பணம்மா. ஏய் ஓடாதடா. நில்றா. ஏய் அப்பா பிச்சை எடுத்த காசுப்பா, என்னை ஏமாத்தாதப்பா. இதுல தான் சாப்பிடணும்யா. ஐயா சூர்யா, பாட்டியம்மா சோஷியல் மீடியால வீடியோ போட்டது நல்லா ரீச் ஆயிடுச்சு போல இருக்கு. ஃபோன் பண்ணி கடையை பத்தி விசாரிச்சுட்டே இருக்காங்க. ஹோம் டெலிவரிலாம் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க சூர்யா. பிஸ்னஸ் அதிகமாகணும் தானே பவித்ரா ஆசைப்பட்டோம். டோர் டெலிவரிலாம் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். பண்ணுவோம். பார்த்து அம்மா 6 வல்லார தோசை கட்டி கொடுமா. சரிங்க சரிங்க, இதோ கட்டிடுறேண்ணா. வல்லார தோசை ஒரு 4 பார்சல், தூதுவளை தோசை ஒரு 4 பார்சல். ஒரு நிமிஷங்க. இதோ, பாட்டி. பாட்டி கொஞ்சம் சீக்கிரம் பாட்டி, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. என்னம்மா பண்றது? ஒரு ஸ்டவ், ஒரு கல்லு தானே இருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம். என்னம்மா, 5 ரொம்ப நிமிஷத்துல நேரம் ready ஆகுது. ஆயிடும். அம்மா ஒரு 5 நிமிஷம். 5 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டி இதில் ஒரு தோசை வைங்க. பேமெண்ட் எப்படி? அதை ஸ்கேன் பண்ணி போட்டு
பாட்டி சீக்கிரம் ஆண்டி. வேற ஏதாவது வேணுமா? அவங்க வல்லார தோசை கேட்டாங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு பாட்டி. என்னவோ ஒரு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம். இரு பார்க்கலாம். ஏங்க ஒரே ஒரு தோசைக்கல்ல வச்சுட்டா சோஷியல் மீடியால வீடியோ போட்டீங்க? சோஷியல் மீடியால வீடியோ போட்டா கூட்டத்துக்கு மேல கூட்டம் வந்துருவாங்க. எப்படி நீங்க சமாளிப்பீங்க? அக்கா சமாளிச்சிருவோம் அதெல்லாம். அக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் உடனே முடிச்சிருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் தான் இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். இங்க வந்தா வெயிட் பண்ண வைக்கிறீங்களே. ஏப்பா தூதுவளை தோசை தர முடியுமா தர முடியாதாப்பா? ஏப்பா வல்லார தோசை தர முடியுமா தர முடியாதாப்பா? அக்கா ஒரு 10 நிமிஷம்க்கா. அவங்களுக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். என்னப்பா நீ எவ்வளவு நேரமா நின்னுகிட்டு இருக்கோம்? அக்கா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அக்கா அக்கா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சாப்பிட்டு போங்கக்கா. அக்கா ஒரு 2 நிமிஷம்க்கா. அக்கா இன்னும் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? தோசை வேணா ஒண்ணு வேணா வாங்க போலாம். ஒரு 2 நிமிஷம் ஒரே ஒரு தோசை தவாவை வச்சுக்கிட்டு விளம்பரத்தை மட்டும் பண்ணிட்டாங்க. கஸ்டமருங்களை இப்படி காக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணி விளங்கின மாதிரி தான். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தா நம்மள தான் சொல்லணும். வாங்க. என்ன பண்றது சூர்யா? நம்ம இவ்வளவு கூட்டம் வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. பவித்ரா, நம்ம திருமுனையில ஒரு டிஃபன் கடை இருக்குல்ல, அங்க ஒரு பெரிய தோசைக்கல் இருக்கு. அந்த கடை இப்போ மூடிதான் இருக்கு. நான் வேணா அந்த ஓனர் கிட்ட போய் தோசைகளை கேட்டு பார்க்கறேன். நீ கொஞ்ச நேரம் கடையை பார்த்துக்கிறியா? சரி சூர்யா. இதை பாரு, புது ஆர்டர் இப்போதைக்கு எதுவும் எடுக்காத. வெயிட் பண்றவங்க முதல்ல கொடுத்து முடிச்சிருங்க. சரி நான் பாத்துக்கிறேன். சரி ஆண்டி, நீங்க கொஞ்சம் நிதானமா பொறுமையா பதட்டப்படாம சுடுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. நாங்க பாத்துக்கிறோம். நீ போயிட்டு வா. ஓகே ஓகே ஆண்டி. பவித்ரா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன். அக்கா ஒரே நிமிஷம். டேய் நில்றா. டேய் நில்றா. அவனை உன்னை அடிச்சு பிச்சிருவேன்டா. நில்றா. டேய் நில்றா. நில்றா. பணம் தர்றா. எந்த பணம்? தர்றா. ஐயா அடிச்சுன்னு வச்சுக்க. பணம் தர்றா. இருடா. சொல்லிக்கிட்டே இருக்கேன். இருடா பணத்தை. டேய் எடுறா. அந்த பாட்டி கிட்ட புடுங்கின ஒவ்வொரு ரூபாயும் எடுறா முதல்ல. இப்ப எடுக்க போறியா இல்லையாடா? எடுறா முதல்ல. கொன்றுவண்டா உன்னை. எடுறா. காசு எடுறா. எங்கடா வச்சிருக்க? டேய் பட்ட பகல்ல காசு அடிச்சு புடுங்கறான். யாரும் கேட்க மாட்டீங்களா? ஏய் பேச்ச மாத்தாம ஒழுங்கா பணம் தர்றா. பணம் எந்த சார் அது? சொல்லிக்கிட்டே இருக்கேன். கேட்க மாட்டேங்கிற நீ. யோ இது நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம்யா. டேய் காசு நான் உழைச்ச காசு சார். என்னடா நடிக்கிற? அவ்வளவுதான் உனக்கு. இதை எடுத்துன்னு போய் கொடுத்தாதான் எனக்கு சாப்பாடு போடுவாங்க ஐயா. டேய் இந்த காசை வச்சா சோறு சாப்பிடுற? வெக்கமா இல்ல உனக்கு? சொல்றா டேய். திருட்டு ராஸ்கல். என்னையே சார் அடிக்கிறீங்க? ரோட்ல வச்சு அராஜகமா பண்ணிட்டு இருக்க. சார் நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க சார். அவன் தான் சார் திருடன். சார் உங்க கண்ணு முன்னாடியே அநியாயம் பண்ணிட்டு அப்படியே மாத்தி பேசுறான் பாருங்க சார். அவன் பேசுனா அது அப்படியே நம்புறதுக்கு நான் என்ன பைத்தியமா? டேய் ஒழுங்கு மரியாதை அந்த படத்தை குடுறான். ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிப்பான். அது நோக்காம புடுங்கிட்டு போயிருவேனே. குடுறாத. சார் நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சார். ரோட்ல கண்ணு தெரியாம பிச்சை எடுத்துட்டு இருந்த அம்மா கிட்ட இருந்து காசை திருடிட்டு வந்தது அவன் சார். அவன்கிட்ட இருந்து அதை வாங்கி கொடுக்கறது தான் சார் இவ்வளவு தூரம் துரத்திட்டு வந்தேன். சார் பொய் சொல்றான் சார். பட்டமா பொய் சொல்றான் சார். டேய் ஒரே நிமிஷத்துல பேச்ச மாத்தாதடா. டேய் திருட்டு பசங்க மூஞ்செல்லாம் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருவேன்டா. குடுறாத படத்தை. சார் புரிஞ்சுக்கோங்க சார். டேய் போய் பேசக்கூடாது. அவன் பாக்கெட்ல இருந்து உருவி எடுக்கிறத நான் கண்ணால பார்த்தேன். ஒழுங்கு மரியாதை கூட வந்துட்டேன். சார் நீங்க மறுபடியும் தப்பா நினைக்கிறீங்க சார். அவன் தான் சார் திருடன். டேய் மறுபடியும் போய் சொல்லிட்டு இருந்த உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருவேன். ஏன்னா ஆண்டவன் நல்லா தானே படைச்சிருக்கான். நல்லா உழைச்சி சம்பாதிக்க வேண்டியதானே. உழைச்சி சம்பாதிக்க வக்கீல்னா போய் பிச்சை எடுக்க வேண்டியதானே. ஏடா அப்படி புடுங்கி சாப்பிடுறேன். சார் 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 விடுங்க சார். வேணாம் சார் விடுங்க சார். சார் விடுடா. ஏன் இவ்வளவு அப்பாவியா இருக்க? ஜாக்கிரதை வச்சுக்க. இந்தா. ரொம்ப நன்றி சார். நீங்க தெய்வம் சார். டேய் டேய் நில்லு. திரும்ப துரத்திட்டு போற ராஸ்கல். சார் நடிக்கிறான் சார். பேசுனா தொலைச்சிரும். போட. சார் நான் இப்பவும் சொல்றேன். நீங்க நல்லது பண்றேன்னு நினைச்சுக்கிட்டு கெட்டவனுக்கு தோண போறீங்க சார். இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சார். டேய் பண்ற திருட்டுத்தனதெல்லாம் பண்ணிட்டு நீதி நேர்மை நியாயம் பேசிட்டு இருக்கியா? ஓங்கி விட்டனா போட. வண்டிடு.
மாதிரி மனசு விட்டு சிரிச்சு பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. உண்மைதாண்டி. எவ்வளவுதான் கேப் வந்தாலும் மனசுக்கு நெருக்கமானவங்களை சந்திச்சு பேசுறப்போ வர சந்தோஷம் இருக்கே, அது எப்பவுமே வேல்யூ தான். உண்மைதான். ஆமா, அவஸ் சந்துரு, மேரேஜ் லைஃப் எப்படிதான் போகுது? என்னடி எப்படிதான் போகுதுன்னு இழுக்கிற? ஆமாண்டி, எதிர்பாராத கல்யாணம், கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஆளோட. அதனாலதான் ஒரு டவுட்டோட கேட்டேன். உன் டவுட் ரொம்ப ரொம்ப கரெக்ட் தான். அதை விடு, இப்போ என்ன நல்லா ஒத்து பாரு. எப்படி இருக்கேன்? என்னடி? ஏய், இப்பதாண்டி பாக்குறேன், ரொம்ப அழகாயிட்டடி. காதல்ல இருக்கும்போது வர்றது ஒரு அழகு, கல்யாணத்துக்கு பின்னாடி சந்தோஷத்துல வர்றது இன்னொரு அழகு. உனக்கு இப்ப அந்த ரெண்டு அழகுமே ஒன்னா வந்த மாதிரி இருக்குடி. ஏய் சும்மா. ஏய், உண்மையை தாண்டி சொல்றேன். 100% ட்ரூ தாண்டி. அம்மா, அது எப்படி? உன் லைஃப்ல லவ்வும் இல்ல, கல்யாணமும் ஆகல, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்ட் மாதிரி பேசுற. ஏய், உன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கத்துக்கிறது தான். ஓஹோ. ஏன்னா அவ்வளோ கலாட்டெல்லாம் நடந்த கல்யாணமாச்சே, இன்னும் சண்டை சச்சரவெல்லாம் ஓஞ்சிருக்காதுன்னு தான் நான் முதல்ல நினைச்சேன். பட் இந்த முகத்துல உன் சண்டையெல்லாம் ஓஞ்சு மிதமெஞ்சின காதல் நல்லாவே தெரியுதுடி. பரவாயில்லையே, டாக்டரேட் பண்ணணும்னு கனவோட சுத்துற உனக்கு இந்த காதல் பத்தியெல்லாம் பேச தெரியுதேடி. நான் ஒன்னும் மிஷின் இல்ல, நானும் மனுஷி தாண்டி. ஓஹோ, அப்படியா? அப்படிதான். நீ சொன்ன மாதிரி சண்டை சச்சரவெல்லாம் முதல்ல இல்லாம இல்ல, ஆனா எல்லாமே ஒரு ஏற்காடு ட்ரிப்ல காணாம போயிடுச்சு. சந்துரு இஸ் வெரி கிரேட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்வேதா. இந்த சந்தோஷம் இன்னும் டபுளாவும் ட்ரிபிளாவும் மாறணும்னா நீ உடனடியா குழந்தை குட்டின்னு பெத்துக்கிட்டு இன்னும் நல்ல செட்டில் ஆகணும். ஓகேவா? ஐயோ, நீ மட்டும் இல்ல, என் வீட்ல, அத்தை வீட்ல, சந்துருன்னு எல்லாருமே இதேதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், லைஃப்ல அடுத்த ஸ்டேஜே அதுதானடி. சரி, அப்ப நான் கிளம்புறேன். கிளம்பணுமா? டைம் ஆச்சுடி, நான் கிளம்புறேன். பாய். சரி சரிடி, நான் வரேன். போயிட்டு வா. பாய் பாய். ஐயோ, பணம் போச்சு. ஐயோ கடவுளே. சின்ன தம்பி, என்னாச்சு? பணம் கிடைச்சிருச்சா? அட ஏமா நீங்க வேற. அவனை துரத்தி பிடிச்சி பணத்தை வாங்கிட்டேன், ஆனா அந்த பணம் மறுபடியும் பறி போச்சு. என்ன சின்ன தம்பி சொல்ற? நான் இங்க இருந்து ஒருத்தனை துரத்திக்கிட்டே போனேன்லம்மா. ஆமா. அவன் வேகமா குடுகுடுன்னு ஓடுனானா, ஒரு கார் மேல இடிச்சு கீழே விழுந்துட்டான். அப்புறம் நான் அவனை அடிச்சு புடிச்சு அவன் கையில இந்த காசை புடுங்கிட்டேன். கார்ல இருந்து இறங்கின பெரிய மனுஷன் என்னை பார்த்தோன்னே என்ன நினைச்சாருன்னு தெரியல, என்கிட்ட இருக்க காசை புடுங்கி அவன்கிட்டயே கொடுத்துட்டாரு. அவன் தானே சின்ன தம்பி திருடன். அவர் எதுக்கு உன்கிட்ட பணத்தை பறிச்சு அவன்கிட்ட கொடுத்தாரு? அவரோட பார்வைக்கு அவன் என்னவோ நல்லவன் மாதிரியும் நான் ஏதோ திருட்டு பையன் மாதிரியும் தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. சரி சின்ன தம்பி, அவன் தான் திருடன், நான் அவனை துரத்திட்டு வந்தேன் நீ சொல்லலாம்ல, சொன்னியா? சொன்னேம்மா, ஆனா அந்த ஆள் எங்க கேட்டாரு?
அவன் சொன்னதை நம்பி என்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கி அவங்கிட்டே கொடுத்துட்டாரு. அந்த ஆள் என்ன முட்டாளா? சரியான பைத்தியமா இருப்பான் போல இருக்கு. யாரு திருடன் யாரு நல்லவன் கூட கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பெரிய மனுஷன் அவன்? உன்ன போய் எப்படி திருடன் நினைச்சாரு? திருடன்னு நினைச்சது மட்டும் இல்லம்மா, என்ன 4 அடி வேற அடிச்சிட்டாருமா. அடிச்சிட்டாரா? ம். யார் அவரு? சரி, நீ என் கூட வா, அந்த ஆளை காட்டு. யாரு திருடன் யாரு நல்லவனே தெரியாத அந்த முட்டாள 2 வார்த்தை நல்லா கேட்டுட்டு வரலாம். வா. என்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கி அவன் கையில கொடுத்துட்டு அவர் கார்ல ஏறி போயிட்டாரு. அவரை எங்க போயுமா தேடுறது? நீ அந்த கார் நம்பரையாவது நோட் பண்ணியா? எனக்கு ஏதுமா அவ்வளோ அறிவு? நீ என்னோட வா சின்ன தம்பி. இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போவோம். அங்க 4 பேரை விசாரிச்சா யாருக்காவது கண்டிப்பா அவர் அடையாளம் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சு விசாரிச்சு அந்த ஆளை நேரா போய் பார்த்து 4 கேள்வி கேட்டாதான் என் மனசு ஆறும். நீ வா சின்ன தம்பி. 4 அடி தானே அடிச்சாரு, போட்டோம். தப்பு ஏன் மேல தானம்மா? நான் தான் பார்க்கறதுக்கு அழுக்குலுங்கி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு திருட மாதிரியே இருக்கேன். ஆனா திருடுனவன் நல்ல பேண்ட் சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு டிப்டாப்பா இருக்காம்மா. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. இன்னைக்கு அவர் கையால அடி வாங்கணும்னு எனக்கு இருந்திருக்கு போல இருக்கு. அப்ப என் பணம் போச்சா? ஐயோ, இந்த வேகாத வெயில்ல நான் அலைஞ்சு திரிஞ்சு வாங்கின பணமாச்சே கடவுளே. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த படுபாடு நல்லா இருப்பானா? பிச்சை எடுத்து வாங்கின காசு பாது. நான் என்ன பண்ணுவேன்? பாட்டி பாட்டி அழாத பாட்டி. இந்தா இது இருக்கு பாரு, உன் காசு எங்கேயும் போகல, இங்கதான் இருக்கு. உன்கிட்ட காசை எடுத்துட்டு ஓடனான்ல, அவனை சேசிங் பண்ணி அவனை அடிச்சு காசை புடிங்கிட்டு வந்துட்டேன். நீ நல்லா இருப்பையா, நல்லா இருக்கணும்யா. சரி சரி சரி, இதுக்கப்புறம் காசெல்லாம் இப்படி வைக்க கூடாது. எதனா சுருக்கு பையில போட்டு பத்திரமா வைக்கணும். என்ன பாட்டி? சரியா சரியா? ஐசம்மா வாங்க போலாம். திடீர்னு வயிறு வலி வர காரணம் சாப்பாட்டுல எதுவும் புதுசா சேர்த்துக்கிட்டியா? இல்லையே டாக்டர். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பெயின் வந்திருக்கா? இல்ல வரல. டோன்ட் வரி, சம்டைம்ஸ் ஹீட்னால கூட இப்படி இருக்கலாம். ஸ்கேன் ரிப்போர்ட் வரட்டும், என்னன்னு செக் பண்ணிடலாம். சரி மேடம், இந்தாங்க மேடம் ஃபைல். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கேன் எடுத்திருக்கியா ஸ்வேதா? இல்லையே டாக்டர். ஏன், என்னாச்சு டாக்டர்? எனி ப்ராப்ளம்? ஹாஸ்பிட்டல் வரும்போது ஏன் யாரையும் கூட்டிட்டு வரல? டாக்டர் என்னாச்சு? நத்திங் ஸ்வேதா, ஹெவி ஸ்டொமக் பெயின் சொல்றியே, ஆனா கூட யாரும் வரலையே, அதான் கேட்டேன். பாதி வழியில தான் இந்த பெயின் வந்துச்சு டாக்டர். சொல்லுங்க டாக்டர், ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஏதாவது ப்ராப்ளமா? டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க. இப்போ எனக்கு வயிறு வலிக்கல, ஐ அம் ஆல் ரைட். ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ரொம்ப அமைதியாயிட்டீங்களே. சொல்லுங்க டாக்டர். நீ ஒன்னும் எனக்கு புதுசு இல்ல ஸ்வேதா, இருந்தாலும்
சில ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் பத்தி பேஷண்ட் கிட்டயே டிஸ்கஸ் பண்றது டாக்டர்ஸுக்கு சரியா இருக்காது. அப்போ ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு, அப்படிதானே டாக்டர்? இல்ல ஸ்வேதா, உன்னோட அம்மா அப்பா இல்ல உன்னோட ஹஸ்பண்ட் யாராவது இப்ப வர முடியுமா? அவங்களோட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு நான் எப்படியோ எனக்கும் நீங்க அப்படிதான் டாக்டர். என் ஃபேமிலி உள்பட எல்லாரையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுலயும் இப்போ என் அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலுங்கிற விஷயம் எங்களை விட உங்களுக்கு தான் ரொம்ப தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்கள வர சொல்லி தான் இந்த ரிப்போர்ட்டை பத்தி சொல்லுவீங்கன்னா வேண்டாம் டாக்டர். எதுவா இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லுங்களேன். வீட்ல இத பத்தி சொல்லிதான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நானே சொல்லிடுறேன். ப்ளீஸ் டாக்டர். இதுல மறைக்கிறதுக்கு எதுவும் இல்ல ஸ்வேதா. அப்புறம் எதுக்கு டாக்டர் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இது வெரி சென்சிட்டிவ் விஷயம், அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். எனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா அதை நான் சமாளிச்சுக்குவேன் டாக்டர். ஆனா வீட்ல யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க என்னை விட ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க. நீங்க இவ்ளோ தூரம் தயக்கம் காட்டுறீங்கன்னா இதை நான் சாதாரண இஷ்யூவா நினைக்கல டாக்டர். எஸ் ஸ்வேதா, இது உன் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட விஷயம். புரியல டாக்டர். உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குமா? அதனால உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது ஸ்வேதா. ஆனா ஆனா என்ன டாக்டர்? உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? பிரச்சனைன்னு சொல்றதை விட குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும் டாக்டர்? இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு ஒன்னு இருந்திருந்தா அத பத்தி பேச நான் இவ்வளவு தயங்கிருக்கவே மாட்டேன் ஸ்வேதா. அப்படின்னா குழந்தை பிறக்கணும்னு நினைக்காம லைஃபை லீட் பண்ணுங்க. அதையும் மீறி குழந்தைக்கான முயற்சியில இறங்குனா குழந்தைக்கு மட்டும் இல்ல உன்னோட உயிருக்கும் ஆபத்துமா? ஸ்வேதா,
ஸ்வேதா, டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். தயவு செஞ்சு இந்த விஷயம் என் வீட்டுக்கோ என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கோ தெரியாம பாத்துக்கோங்க டாக்டர். நேரம் வரும்போது நானே சொல்லிக்கிறேன். கண்டிப்பா சொல்ல மாட்டேம்மா. எதா இருந்தாலும் நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஓகே. வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. மெய் உணரும் முன்பே சோர்வா ஒரு நீ ஒரு நாள் புரியும் என்று. இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விடாதா, சிறு பறவை எழாதா, அது கனவை தொடாதா. இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா, மனம் பயணம் செல்லும் எங்கோ, ஓய்வெடுக்கும் நிழல் இன்பம், நெஜம் போராட்டம் மட்டும் தானா. வாழ்வா வலியே தீர்வா இல்லவோ வாழ்வில் அர்த்தம் உண்டு. மெய் உணரும் முன்பே சோர்வா ஒரு நீ ஒரு நாள் புரியும் என்று. ஓ வெற்றி வரும் முற்றுப்புள்ளி, தோல்விகளே செல்லும் வழி. யாருக்கிங்க இல்ல வழி, அக்கம் பக்கம் கவனி. இந்த வெறுமை விடாதா, ஒரு சிறகு விடாதா, சிறு பறவை எழாதா, அது கனவை தொடாதா. இந்த ஏக்கங்கள் எல்லாம் வீணா. என்ன பண்ணி இந்த நேரத்துல இவ்வளவு தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? பொன்னி, பொன்னி, பொன்னி. ஐயோ, என்னங்க நீங்க? பா, என்ன
நான் பக்கத்தில் வந்து நின்று எவ்வளோ நேரம் ஆச்சு? பொன்னின்னு கூப்பிட்டு உனக்கு கேட்கவே இல்லை. அதான் காது பக்கத்தில் வந்து அப்படி கத்துனேன். அதுக்காக இப்படியா கத்துறது? பயந்தே போயிட்டேன். தமாஷு கூட பயந்துட்டேன்னு வார்த்தையெல்லாம் சொல்லவே கூடாது. என் பொண்ணு எப்பவும் எதுக்கும் பயப்படவே கூடாது. பயப்பட மாட்டான். உங்களோட இந்த நம்பிக்கை தாங்க என்னோட பெரிய பலமே. இந்த பலம் தான் இப்போ நம்ம அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்டுக்கே நிக்க வச்சிருக்கு. என்ன பண்ணி சொல்ற? செக்ரட்டரி போஸ்டிங்க்கு போட்டி போட போறியா? நமக்கு இதெல்லாம் தேவையா பண்ணி? எதுக்கு இதெல்லாம்? என்னங்க நீங்க இப்பதான் என் மேல அவ்வளோ நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க, திடீர்னு பார்த்தா மாத்தி பேசுறீங்க. நான் எதுக்கு பொன்னி மாத்தி பேச போறேன்? என் பொன்னி எதுக்கும் பயப்பட மாட்டான்னு சொன்னனே தவிர சிக்கலான விஷயத்துல மூக்க நுழைக்கலான்னு சொல்லவே இல்லையே. எதுங்க சிக்கலான விஷயம்? இப்ப நம்ம அசோசியேஷன்ல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அந்த பதவியில இருக்கிறதுனால அந்த மாயா என்ன ஆட்டம் போடுறா. நான் இப்ப போட்டி போடுறத அவளை எதிர்த்துதாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? பொன்னி, உன்னோட ஆதங்கம்லாம் எனக்கு நல்லா புரியுது. அநியாயம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் நாமளே நேரடியா போய் அதை சரி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. அதுவும் இந்த செக்ரட்டரி போஸ்டிங் ரொம்ப சிக்கலான விஷயம். எல்லார்ட்டையும் நல்லபடியா நடந்து நல்ல பேர் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். புரியல. ஆமா பொன்னி, அந்த மாயா அவ தன்மைக்கும் தகுதிக்கும் என்ன கெட்ட பேர் வந்தாலும் தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். ஆனா என் பொன்னி அப்படி இல்லை. நீ நேர்மையானவ. பொதுவாகவே நேர்மையா இருக்கவங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாகவே வரும். அதுவும் இந்த பொதுவான வேலைகளில் அதுக்கு சந்தர்ப்பம் அதிகமாகவே அமையும். நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, நமக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே நம்மள மாதிரியே நேர்மையா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல? என்னங்க நீங்க என்னென்னமோ சொல்றீங்க. பொன்னி, இதையெல்லாம் தாண்டி எனக்குன்னு சில ஆசைகள் இருக்கு, சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. எதிர்பார்ப்பா? என்னங்க என்ன? பொன்னி, நம்ம கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய அனுபவங்களை நம்ம தியாகம் பண்ணியிருக்கோம். ஒன்றை தொட்டு ஒன்றுன்னு ஓடிக்கிட்டே இருந்திருக்கோம். அடுத்து என்ன அடுத்து என்னன்னு பிஸ்னஸ்லாம் நான் ஓடிட்டு இருக்கேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுற பேரில் நீ ஓடிட்டு இருக்க. கடைசியில் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை, எதிர்காலம், அவங்க தேவைங்க. பொன்னி, நமக்குன்னு தேவையான விஷயங்கள்லாம் தள்ளி வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். என்னங்க நீங்க ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? ஆமா பொன்னி, இனிமே இருக்கிற காலங்கள்ல இந்த பரபரப்பை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆசை தீர நமக்கு பிடிச்ச வாழ்க்கை வாழணும். அதுக்கு முதல்ல நீ ஃப்ரீயா இருக்கணும். சரி, அப்புறம் நீ இந்த மாதிரி எலெக்ஷன் அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருந்தா நம்ம நினைச்சது எதுவுமே நடக்காது பொன்னி. பொன்னி, என் மனசுல இருக்கிறதெல்லாம் இறக்கி வச்சுட்டேன். இதுக்கு மேல உன் இஷ்டம். என் புருஷ மனசுல இவ்ளோ ஆசைகள் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரியும். அதை நிறைவேற்றி வைக்கிறது என்னோட கடமை. எனக்கு உங்க சந்தோஷம் தான் முக்கியம். அம்மா, நீங்க கேட்டுக்கிட்ட மாதிரி தற்காலிகமா ஒரு அணை போட்டு தடுத்திருக்கேன், அவ்வளவுதான். ஏங்க என்ன பாத்துட்டே இருக்கீங்க? சீக்கிரம் டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம ஃபேமிலி டாக்டருக்கு பண்ணுங்க. ஐயோ, டாக்டர் வந்து என்ன சொல்ல போறாங்களோ? எனக்கு கையும் ஒல்ல காலும் ஒல்ல. நான் வாழ்க்கையில ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டுக்கு வரப்போற என் பேரன் பேத்திக்காக தான். மாப்பிள்ளையும் பொண்ணும் என் கையில
அந்த பேர குழந்தைகளை பார்த்துக்கிற பெரிய பொறுப்பை ஒப்படைச்சிட்டாங்கன்னா லைஃப்ல அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு ஓகே தான். உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஹாய் ஸ்வேதா. ஆ. உன்னை இந்த மாதிரி தனியாக உட்காரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நான் இப்போதான் வந்தேன். இவ்வளோ நேரம் பிரியா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரி ஓகே, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லு. கடவுளே, எப்பவுமே எவ்வளோ சந்தோஷமா இருக்கான், எவ்வளோ உற்சாகமா இருக்கான். இவனை எப்பவுமே சந்தோஷமா வச்சுக்கிற பாக்கியத்தை அந்த கடவுள் எனக்கு கொடுக்கலையே. ஸ்வேதா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்னன்னு சொல்லு. என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? என்ன சந்துரு? நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டேன். தெரியலையே. டன் டடாய், மல்லிப்பூ. நீயா என்னைக்காவது பூ வாங்கிட்டு வந்திருக்கியான்னு என்ன திட்டுவே இல்ல. இன்னைக்கு நானே ஞாபகம் வச்சிருந்து பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். தேங்க்ஸ் சந்துரு. ஆ, நோ 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 நோ. அன்னைக்கு ஒரு நாள் என்ன பூ வச்சு விட சொன்னப்போ நான் தப்பா வச்சேன். ஒரு பூ கூட வைக்க தெரியலையான்னு என்னை எவ்வளோ கேவலமா பேசினேன். ஆனா இன்னைக்கு சோஷியல் மீடியால போய் எப்படி பூ வைக்கிறதுன்னு ஒரு வீடியோ பார்த்துட்டு கத்துட்டு வந்திருக்கேன். அதனால நான் தான் உனக்கு வச்சு விட போறேன். பூ வைக்க சொல்லி தரதுக்கு ஒரு வீடியோவான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது பூ வைக்கிறதுல இவ்வளோ விதம் இருக்கான் அப்படின்னு. சரி, திரும்ப. எப்படி கரெக்டா வச்சு விட்டானா? ரொம்ப அழகா வச்சு விட்டுருக்க சந்துரு. அதான் சந்துரு. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன சந்துரு? இரு. ஆபீஸ்ல நம்ம மனோஜ் இருக்கான்ல, அவன் பாபநாசம் பக்கத்துல கற்பராச்சாம்பிகை கோயில்னு ஒரு கோயில் இருக்காமா. அங்க போயிட்டு வந்தானா, பிரசாதம் கொடுத்தான். அந்த கோயிலோட விசேஷம் என்ன தெரியுமா? அந்த கோயிலுக்கு போன உடனே குழந்தை பிறந்துருமா. கோயிலுக்கு போனா மட்டும் இல்ல, கோயில் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டாலே குழந்தை பிறக்கும்னு சொன்னான். நானும் நமக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன். உனக்கு குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் நாம ஒரு வாட்டி போயிட்டு வந்துடலாம், ஓகேவா? வழக்கமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் நம்ப மாட்டேன் சந்துரு. ஆமா, நம்ப மாட்டேன் தான். ஆனா இப்போ குழந்தை வேணுங்கிற ஆசை மனசுல இருக்கு. என்னமோ யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கை வந்துடுது. சரி, நீ இந்த குங்குமம் வச்சுக்கோ, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். இந்தா வச்சுக்கோ, சரியா? சந்துரு எவ்வளவு கனவோட இருக்கான். படபடன்னு பேசுறதுலயே அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கிறது தெரியுது. அவன் கையில ஒரு குழந்தைய கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்த முடியாத பாவியா இருக்கேனே. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? எட்டு திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா? கருங்கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா? வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தானாகுமா? கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதியடைத்தால் நியாயமா? கண்ணீரே வழித்துணையா நின்றேனே, இது விதியா? எல்லாமே தெரிந்தவன் நீ, காப்பாற்ற அக்கா
இந்த தேங்க்யூ. காசு வாங்கிட்டியா? என்ன தங்கச்சி சமாளிச்சிட்டீங்களா? வந்துட்டீங்களா? 4-5 பேர் தான் இருக்காங்க போலயே. அட நீங்க வேற சின்ன தம்பி. 4-5 பேர்லாம் கிடையாது. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க வந்து பாத்துக்கணும். அவ்வளோ கூட்டம். சோஷியல் மீடியால பாட்டி போட்ட வீடியோவும் ஐஸ்வர்யா போட்ட வீடியோவும் நல்லா ரீச் ஆயிடுச்சு போல. அப்படியா? அந்த தோசை வேணும் இந்த தோசை வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்களால கொடுக்க முடியாம போயிடுச்சு. நிறைய பேர் திரும்பி போயிட்டாங்க. திரும்பி போயிட்டாங்களா? ஏ தாய் கிழவி, உனக்கு கொஞ்சமாச்சு கூறுவாரு இருக்கா? ஒரு பொறுப்பை படைச்சிட்டு போனா இப்படிதான் வந்தவங்க எல்லாம் திரும்பி போக விடுவியா? 5 நிமிஷத்துக்கு ஒரு தோசை சுட்டா கூட 1 மணி நேரத்துக்கு 15 தோசை சுடலாம். இல்ல 12 தோசை சுடலாம். கணக்கு ரொம்ப முக்கியம். ஆர்டர் முத நாளே கொடுக்க முடியாம இப்படி பேரை கெடுத்து வச்சிருக்கே கிழவி. சூட வச்சிருவேன் அப்படியே வாயில. நானும் சுட்டு கொடுத்துட்டு தாண்டா இருக்கேன். கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. நான் என்னடா பண்ண முடியும்? நீ சுட்ட லட்சணம் எனக்கு தெரியாது. இடையில போன நோண்டிட்டு இருப்ப. பாரு தாயே, நானா போன நோண்டனா? பாரு எப்படி பேசுறாங்க. ஐயோ இல்ல சின்ன தம்பி, பாட்டி போன் எல்லாம் நோண்டல. சின்சியரா தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. கூட்டம் தான் அதிகமாயிடுச்சு, அதுதான் உண்மை. ஒரு தடவை இல்லன்னு போனவங்க திரும்ப வருவாங்களான்னு தெரியலையே. நான் இருந்திருக்கணும். ஆமா, இருந்திருந்தா 4 கிழிச்சிருப்ப. கிழவே, உன் வாயை கிழிக்கிற ஒரு நாள். இங்கதானா நிப்பாட்டுங்க. பாஸ் இருங்க, நான் வரேன். சின்னதா ஊத்துனா கூட 10 தோசை சுடலாம் போல. இவ்வளோ பெரிய கல்ல எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்க? சொல்றேன். ஆனா இவ்வளோ பெரிய கல்லுக்கு நம்ம கடையில அடுப்பு போட முடியாதே. இடம் பத்தாது பாசே. இதை நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டுப்போம். அங்கயா? சரி போலாம். இரு நாடு. பாஸ் இருங்க. இந்த வேலையை செய்யறது தானே நான் இருக்கேன். பரவாயில்ல, தள்ளி நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன். பாசே ஒரு கை போடுங்க. ஐயோ ஐசமா. ஐயோ என்னாச்சு? பாத்து பண்ண மாட்டியா? ஐஷுமா. ஐஷு, வலி அதிகமா இருக்கா? ஐயோ அறிவில்லை உனக்கு? ஒரு மேனஸ் வேண்டாம். அம்மாடி, எங்க ஊர்ல கையில அடிபட்டா இப்படிதான் பண்ணுவோம். அந்த பழக்கத்துல பண்ணிட்டான். இவனை தப்பா நினைக்காதம்மா, இவன் வெள்ளந்தி பையன். ஐஷு, சின்ன தம்பி ஏதோ இன்னசென்ட்டா பண்ணிட்டான். அதை நீ தப்பா எடுத்துக்காத. ஐஷு இங்க காட்டு, இங்க வா. சின்ன காயம்தான், நான் மருந்து போடுறவா. வா ஐஷு. ரொம்ப வலிக்குதா? டேய் சின்ன தம்பி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி பட்டிக்காடாவே இருப்ப? நம்ம ஊர்ல நடக்கிற மாதிரி இங்க நடக்க முடியுமா? அவ ஒரு வயசு பொண்ணு, நீ எப்படி அவகிட்ட இப்படி நடந்துக்கலாம்? பாட்டி, சின்ன தம்பி மேல எந்த தப்பும் இல்லை. அவன் இன்னசென்ட்டா தான் பண்ணிட்டான். நான் தான் அவன் மேல சட்டுன்னு கோவப்பட்டுட்டேன். அவனை திட்டாதீங்க. சாரி சின்ன தம்பி. ஐயோ ஐசுமா, பரவாயில்ல. நான் ஒரு பட்டிக்கட்டனாவே நடந்துக்கிட்டேன். அதுக்கு தானே திட்டினீங்க. நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்கலங்க. நான் தான் சாரி கேட்டுட்டேன்ல, அப்புறம் என்ன சின்ன தம்பி? ஐயோ ஐசுமா, நான் ஒன்றும் கோபம்லாம் படலை. உங்கள் மேலே போய் நான் எப்படிமா கோவப்பட முடியும்? சரி, அப்படின்னா எப்பவும் போல பேசு. இப்ப நீ பேச போறியா இல்லையா? இப்ப நீ பேசலன்னா நான் தோசைக்கல் மேல கை வச்சிருவேன். ஐயோ ஐசுமா, அப்படியெல்லாம் பண்ணிட வேணாமா? நீங்க வேற. நானே ஃபீலிங்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 தடவை சுட்டுக்கிட்டேன்.
டேய் பொன்னிமா என்னடா செந்தில்? இல்ல நாளைக்கு ஹெல்த் மினிஸ்ட்ரி கிட்ட இந்த ஃபைலை சப்மிட் பண்ணணும். அதான் ஒரு சைன் பண்ணீங்கன்னா. அப்படியா? என்ன ஃபைல்ஸ் குட்? இதுல டெலிவரி என்ன தேதியில என்ன கொடுத்தோன்னு ஸ்கெடியூல்ல இருக்குமா? அதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். சைன் மட்டும். பொன்னியம்மா அசோசியேஷன்ல எலெக்ஷன்ல நிக்கிற பத்தின ஒவ்வொரு அப்டேட்டும் வெளியே வரணும்னு பூஜா சொல்லியிருக்கா. இது எப்படி நம்ம பொன்னியம்மாட்ட கேட்கறது? செந்தில், இந்த மாதிரி ஸ்கெடியூல் போடுறதுலாம் முக்கியம் இல்லை. ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் டேட்டுக்கு கரெக்டா ரெடியா இருக்கணும். சரியா? சரிங்கம்மா, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் அம்மா, அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்ட்டுக்கு எலெக்ஷன்ல நிக்க போறீங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் ரெடி பண்ணிடுவேன். டேய், என்னடா நல்ல விஷயத்தை பத்தி தானே கேக்குற? எதுக்கு பயப்படுற? இல்ல இல்ல, பயப்படலாம் இல்லம்மா. அப்புறம் ஏன்டா முகம்லாம் இப்படி வெறுத்திருக்கு? அது என்னன்னு தெரியலமா, இப்பெல்லாம் ரொம்ப வேர்க்குது. சரிடா, ஒழுங்கா நேரா நேரத்துக்கு சாப்பிடு. முதல் போய் டாக்டர் கிட்ட செக் பண்ணு. சரியா? சரிங்கம்மா. அப்புறம் இந்த அசோசியேஷன் செக்ரட்டரி போஸ்டுக்கு நான் நிக்க போறது. அப்படிங்களாம்மா? சரிங்க. ஆமா செந்தில், அங்கிள் வேண்டான்னு சொல்லிட்டாரு. அதனால நீ எந்த டாக்குமெண்ட்டும் ரெடி பண்ண வேண்டாம். சரியா? சரிங்கம்மா, அப்ப நான் ரெடி பண்ணிடுறேன். ஓகே. மா, ஒரு குட் நியூஸ் மா. என்னடி இவ்ளோ சந்தோஷமா இருக்க? என்ன விஷயம்? மா, சூர்யான கடையில வெரைட்டியான மூலிகை தோசை எல்லாம் போடுறாங்களாமா. சிறுதானியத்தை யூஸ் பண்ணி வெரைட்டியான ஃபுட்டை ரெடி பண்றாங்களாம். ரொம்ப டேஸ்டா இருக்காமா. சோஷியல் மீடியால நிறைய பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அப்படியா? பாருங்கம்மா. காட்டு பார்க்கலாம். இந்தா, பரவாயில்ல. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குலதெய்வ கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு முன்னேற்றம். எனிவே, நல்லா இருக்கணும். மா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அண்ணன் கடையில போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்கம்மா. நான் மட்டும் தான் இன்னும் சாப்பிடவே இல்ல. அண்ணனோட தங்கச்சின்னு சொல்லிக்க நான் வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன். ரொம்ப ஊரா பேசிட்டு இருக்க. டே, உன்ன மண்டிலே போடுவேன். நாமளும் போலாண்டி. சரி, உங்க அப்பா இங்கே? அப்பா அத்தை கூட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்படியா? அவங்க பேச ஆரம்பிச்சா 2 மணி நேரத்துக்கு பேசிட்டு இருப்பாங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள போயிட்டு வந்துடலாம். சரி, நீ கிளம்பு வா. சரிம்மா, நான் போய் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு வந்துடுறேன். மேடம், மேடம், ஒரு குட் நியூஸ். கை கொடுங்க, கை கொடுங்க மேடம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். என்ன குட் நியூஸ்? பொன்னி எலெக்ஷன்ல நிக்கலன்னு முடிவெடுத்துட்டாங்களாம். இப்பதான் செந்தில் ஃபோன் பண்ணா. ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேடம். அவ எங்க முடிவெடுத்தா? நான் தானே அவளை முடிவெடுக்கவே வச்சேன். நீங்க முடிவெடுக்க வச்சீங்களா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆச்சரியமா இருக்கே. என்னால நம்பவே முடியல. பொன்னி உங்க எதிரி, அவங்கள எப்படி உங்க விருப்பத்துக்கு நீங்க முடிவெடுக்க வச்சீங்க? இதுக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு ட்ரம்ப் கார்டு கிடைக்கல. அதான் தேவையில்லாம பொன்னியோட ஸ்ட்ரெயிட்டா மோதி என் டைமை நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்பதான் எனக்கு அந்த ட்ரம்ப் கார்டே கிடைச்சிருக்கு. இனிமே
எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. இங்க உட்காந்துக்கிட்டே இனிமே பொன்னி என்ன முடிவெடுக்க வைக்கணுமோ அதை எடுக்க வைப்ப. பொன்னி இனிமே ஏன் ரிமோட்ல ஆபரேட் ஆகுற ஒரு டாய் கார்டு. தட்ஸ் ஆல். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அந்த ரிமோட் என்னன்னு எனக்கும் சொல்லுங்க மேடம். அது தெரியாம தான் பொண்ணு விஷயத்துல நான் கோட்டை விட்டுட்டேன். என் கூட தானே இருக்க போற, போக போக நீயே தெரிஞ்சுப்ப. எல்லா விஷயத்தையும் ஒரே நாள்ல தெரிஞ்சுக்கிட்டா லைஃப்ல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது. பார்கவி ஃபைல் எடுத்துட்டு வா போலாம். என்ன பண்ணிருப்பா? என்ன பண்ணி பொன்னிய எலெக்ஷன்ல நிக்க விடாம பண்ணிருப்பா? அன்னைக்கு நாம பாக்கும்போது போன்ல வேலுச்சாமி கிட்ட தானே பேசினா. வேலுச்சாமி கிட்ட சொல்லி பொன்னிய எப்படி எலெக்ஷன்ல போட்டி போடாம இருக்க வைக்க முடியும்? அப்படியே இருந்தாலும் வேலுச்சாமி எதுக்கு மாயாவோட பேச்சு கேட்கணும்? அன்னைக்கு கூட வேலுச்சாமி இங்க வந்து மாயா கிட்ட கையெடுத்தெல்லாம் கும்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. ஊர் திருவிழால மாயாவை விட்டேருவங்கிற அளவுக்கு கோவமா பேசினவரு இங்க எதுக்கு வந்து கையெடுத்து கும்பிட்டாரு? அப்போ வேலுச்சாமி தான் மாயாவோட ட்ரம்ப் கார்டா? மாயா, பொன்னி, வேலுச்சாமி இந்த 3 பேருக்கும் இடையில ஏதோ ஒண்ணு ஓடுது. அது மட்டும் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும். அந்த மாயா, அந்த பொன்னி 2 பேருக்கும் பூஜாவோட கேம் என்னன்னு காட்டுறேன். அத சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். பவி, சூர்யா, அண்ணா. என்னம்மா திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? டேய், என் பையனோட கடைக்கு வரதுக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரணுமா? நானே வரக்கூடாதா? கடையே உங்க பேர்ல தான் இருக்காத்த, நீங்க ஏன் ஃபோன் பண்ணிட்டு வரணும்? அப்படி சொல்லு. சீக்கிரம் ஊத்துடா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. பரவாயில்லடா, கடையை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்ட. மா, இந்த டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க தானம்மா காரணம். உங்களுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். டேய், என்னடா நன்றி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? குலதெய்வ கோவிலுக்கு வந்தா வாழ்க்கையில நல்லது நடக்கும்னு சொல்லி நீங்க தானே அத்த கோயிலுக்கு வர சொன்னீங்க. அங்க இருந்து தான் இதுக்கான வேலையெல்லாம் ஆரம்பிச்சது. மா, முதல்ல உட்காருங்கம்மா. பிரியா, வா. உட்காருமா. அக்கா, உட்காராதீங்க. அங்க ஏ என்னடா? ஏய் சின்ன தம்பி, எங்க அம்மாப்பா. யாரா இருந்தா இந்த பாஸ், இந்த சின்ன தம்பி சொன்னா அங்க உட்கார கூடாது, அவ்வளவுதான். துளியிலே ஆட வந்த வானத்து நிலக்கி சேர நல்லா தொடச்சு அதுக்கப்புறம் உட்கார வைக்கிறது தானே நம்ம பண்பாடு. உட்காருங்கக்கா. சரி, உட்காருங்க பாப்பா. அம்மா, இவன் பேர் சின்ன தம்பி. வணக்கம்க்கா. வணக்கம். அம்மா, ஒரு நிமிஷம். சாந்தா பாட்டி, சாந்தா ஆண்டி, இங்க வாங்க. பாஸ், எதுக்கு கூப்பிட்டியாப்பா? இவங்க ஆண்டியா? இதெல்லாம் உனக்கு ஓவரா தெரியலையா? ஓய், என்ன ஓவரு? உன்னை விட நான் 10 வயசு தான் ஜாஸ்தி. அப்புறம் ஆண்டின்னு கூப்பிடாம பாட்டின்னு கூப்பிடுறதா? அப்ப வேணா நான் உங்களை அக்கான்னு கூப்பிடவா? சாந்தா அக்கா. ரொம்ப சுட்டியா இருக்கா. பா, சமத்தா பேசுறா. அம்மா, இவங்க 2 பேரும் தான் சிறுதானிய உணவகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே. இவங்க திருவிழால மூலிகை தோசைலாம் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. அங்கிருந்து தான் கூட்டிட்டு வந்தோம். அத்தை, இந்த மாஸ்டர் பிளானே ஐஸ்வர்யாவோட தான். அப்படியா?
ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவங்க கூப்பிட்ட உடனே வந்திருக்கீங்களே, எவ்வளவு பெரிய மனசு. ஆண்டவை சொல்றான், சின்ன தம்பி செய்தான். இங்க இது இப்படிதான் நடக்கணும்னு ஆண்டவை எழுதி வச்சிருந்தானா அது யாராலையும் மாத்த முடியாது. நல்ல மிமிக்ரி பண்றீங்க தம்பி. மிமிக்ரி மட்டும் இல்லக்கா, தோசை கூட நல்லா ஊத்துவேன். 5 நிமிஷத்துல 5 வகையான தோசையை சுட்டுட்டு வந்துடுறேன். அப்படியே உட்காந்துருங்க. என்ன ஆமா ஆமா ஆன்டின்னு சொன்னது வாயை பிளந்துட்டு நிக்கிறியா? போ, அங்க ஆப்பம் கேக்குறான் என்னன்னு பாரு போ. இந்தாங்க இந்தாங்க சாப்பிடுங்க. தேங்க்யூப்பா. உன்னோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்குமா? உனக்கு குழந்தை உண்டாகிறதுல பெரிய பிரச்சனை இருக்குமா? குழந்தை உண்டாக வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். ஸ்வேதா, ஜூஸ் எடுத்துக்கோ. ஸ்வேதா, இந்தா ஜூஸ். ஸ்வேதா, ஸ்வேதா, என்னடி ஆச்சு? அது இதுக்கு முன்னாடி மீட் பண்ணும்போது இருந்த ஸ்வேதாவா நீ? என்ன ரொம்ப அப்செட்டா இருக்க? ஆமாண்டி, அதை எங்க போய் காட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதான் நேரா உன்கிட்ட வந்துட்டேன். ஏய், இந்த ஷார்ட் பீரியட்ல அப்படி என்னதாண்டி ஆச்சு? நான் என்ன பண்றது? யார்கிட்ட போய் சொல்றது? அப்படியா சொன்னாங்க? ஏன் அப்படியெல்லாம் ஒண்ணும் இருக்காதுடி. நீ அழாத. நீ கன்ஃபியூஸ் ஆகாம ஏன் கூட வா. வேற ஒரு ஸ்பெஷலிஸ்டா பார்த்து நம்ம செகண்ட் ஒப்பீனியன் கேட்கலாம்டி. அவங்க என் ஃபேமிலி டாக்டர் தான். அவங்க ட்ரீட்மெண்ட்ல தப்பு இருக்காது. அப்படியே இருந்தாலும் அதுக்கு ஒரு ரெமெடி கண்டிப்பா இருக்கும். அத நம்ம கண்டுபிடிப்போம். இல்ல பிரீதா, 1% ஹோப் இருந்திருந்தா கூட டாக்டர் கண்டிப்பா ட்ரீட் பண்ணிருப்பாங்க. ப்ளீஸ் டி, அழாதடி. உன்னை அன்னைக்கு அப்படி சந்தோஷமா பார்த்துட்டு இப்படி நீ அழறத பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அழவே பிடிக்காத எனக்கு இப்போ ஒன்னு கத்தி அழணும் போல இருக்குடி. ஸ்வேதா, ப்ளீஸ் ஸ்வேதா, அழாதடி, அழாதடி. இப்படி எல்லாம் எதுவும் நடக்கும்னு யாரும் ஒரு செகண்ட் கூட நினைச்சு பார்க்கல. அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் எல்லாம் சில சமயத்துல நம்மள மொத்தமா சாச்சிரும். ஆனா நீ இப்படி உன் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருக்கிற விஷயம் இது இல்லடி. சந்துரு கிட்டயும் அப்பா அம்மா கிட்டயும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிடு. அப்படி ஷேர் பண்றதுனால நீ கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம்ல. எப்படி? அதுக்கு வாய்ப்பே இல்ல. பேரனை பார்த்தாதான் என் வாழ்க்கை முழுமையாகும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிற என் அப்பா பிறக்கிற காலம் தெரியறதுக்கு முன்னாடியே குழந்தைக்கு வேணுங்கிறதையெல்லாம் ஆசாசியா வாங்கி வச்சு சேர்த்துட்டு இருக்கிற சந்துரு, இவங்க கிட்ட எல்லாம் போய் எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் எப்படி சொல்றது? உன்னோட யோசனையும் சரிதான். ஆனா முழுக்க முழுக்க முடியும் வச்சுக்க முடியாதுல்ல.
பக்குவமா ஒரு நேரம் பார்த்து சொல்லிதானடி ஆகணும். ஆமாண்டி, வேற வழியே இல்ல. ஆமா, நீ சொல்றதையும் நான் மனசுல வச்சுக்கிறேன். அட்லீஸ்ட் சந்துரு கிட்டேயாவது நான் சொல்ல ட்ரை பண்றேன். ஏமா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லம்மா. டேய், அப்பாவை பத்தி தான் உனக்கு தெரியுமேடா. அவர் மனசு இறங்கி வரதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இப்ப கூட அவருக்கு தெரியாம தாண்டா வந்திருக்கோம். ஏமா பெத்த புள்ள கடைக்கு வர்றதுன்னா கூட திட்டுத்தனமா தான் வர வேண்டியது இருக்குல்ல. நான் என்னம்மா அவ்வளவு பெரிய தப்பா பண்ணிட்டேன்? டேய், ஏண்டா அப்படியெல்லாம் யோசிக்கிற? எல்லாமே நடக்கும். இங்க பாரு, நீ சின்ன கடையா ஆரம்பிச்ச, இப்போ இவ்ளோ பெருசா வளர்ந்துருக்கு. இதை நீ எதிர்பார்த்தியா? இல்ல இல்ல, எல்லாமே நல்லபடியா நடக்கும். கூடிய சீக்கிரம் உங்க அப்பாவும் இந்த கடைக்கு வந்து உங்க கையால வாங்கி சாப்பிட தான் போறாரு. என்ன சூர்யா, கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் வராங்க போல இருக்கு. ஆனா பாவம், சேர் இல்லாம எல்லாரும் வெயிட் பண்றாங்க. இன்னும் கொஞ்சம் கடையை பெருசாக்கலாம்ல. மா இப்பதானம்மா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கடையை ஆரம்பிக்கிறதுக்கு அடகு வச்ச பவித்ராவோட நகையெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்துக்கிறேம்மா. கண்டிப்பா கூடிய சீக்கிரமே பெரிய கடையை ஆரம்பிச்சிடறேம்மா. நீ கடை பார்க்க ஆரம்பிடா. கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். கண்டிப்பாமா நடக்கும். சரி, நாங்க 2 பேரும் சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன ஆச்சு பில்லு சொல்லு. மா சும்மா இருங்கம்மா, விளையாடாதீங்க. பாரு பவித்ரா. இல்ல சூர்யா, ஐயோ, உண்மையாதான் பேக் சொல்றேன். காணோம். என்ன பேக் காணுமா? இங்க கீழ எங்காவது விழுந்துருக்கு பாரு. ஒழுங்கா தேடி பாருடி. பேக்க காணுமா? ஓ கடவுளே. ஏய் பிரியா, பொறுமையா தேடு. எங்க வச்ச நீ? கொண்டு வந்தியா முதல்ல? கொண்டு வந்திருந்தமா, இங்க தான் வச்சேன். அப்புறம் எப்படி இது காணா போகும்? உள்ள எங்காவது போனியா? இல்லையே, நான் இங்க தானே வச்சிருந்தேன். எங்கேயோ இடிக்குதே. கிளவி உன் வேலை தானா அது? கை வைக்க கூடாத இடத்துல கை வச்சிருக்கியே. இந்த வரேன் இரு. பேக நீ இங்க தான் வச்சியா? ஆமா, இங்க தான் வச்சிருந்தேன். இல்லையே சூர்யா. சரி, அங்க போய் பார்க்கலாம். எங்க போகும்? ஏய் தாய் கிளவி, இது உன் வேலை தானே? இல்லையே, அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. என்ன பெர்ஃபார்மன்ஸ்? என்னையே பெர்ஃபார்மன்ஸ்ல முந்தலாம் பாக்குறியா? நீ இருக்கிற இடத்துல ஒரு பொருள் காணும்னு வச்சுக்க, அதுக்கு எப்பவும் நீ தான் காரணமா இருப்ப. கண்ணுல படுற சின்ன சின்ன பொருள் எல்லாம் தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிறது உன் வியாதி. ஐயோ கடவுளே, வந்த இடத்துல ஏண்டி இப்படி எல்லாம் பண்ற? இதோ பாரு, ஒழுங்கு மரியாதையா கொடுத்துரு. இங்க பாரு, எல்லாரும் முன்னாடி என்ன அசிங்கப்பட வச்சிடாத. குடு குடு. இருடா இருடா, தரேன்டா. குடுங்க. இந்தா, சொல்லாத. பண்றதையும் பண்ணிட்டு பெர்ஃபார்மன்ஸ். என்னங்க, என்ன ஒரே பரபரப்பா இருக்கீங்க? பாப்பாவோட பேக காணோம், அதான் தேடிட்டு இருக்கோம். இங்க தான் வெச்சேங்கறா. பேக்க காணுமா? ஐயோ, ஏங்க இந்த பேக்னா கருப்பு கலர்ல குட்டியா பொட்டி சைஸ்ல இருந்துச்சு அதா? அதுவா? அங்கதாம்மா கிடக்குது ஓரமா. இப்பதான் அதை கிராஸ் பண்ணி வந்தேன். இதோ இங்கதான் கிடக்குது. இதோ இதானமா? பாத்தியா? ஆமாண்ணா, இதுதான். எங்கேயோ போட்டுட்டு இங்க வந்து தேடிட்டு இருக்கியா? கீழே போட்டுட்டு காணோன்னு தேடிட்டு இருக்கேன். நல்ல வேளை சின்ன தம்பி பார்க்கலன்னா யாராவது எடுத்திருப்பாங்க. ஹலோ, யாருங்க இங்க? தோசையில உப்பே இல்ல. கஸ்டமர் இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? இங்க வாங்க ஒரு ஆளு. என்னடா அது? ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு. நீ போய் கவுனி. அம்மா அப்படியே கிளம்புறேன், சரியா? நீங்க போய் கவுனிங்க. போங்க போங்க. சரிம்மா, நான் கிளம்பிக்கிறேன். நீங்க பார்த்து போங்க. ஓ. என்னாச்சு என்னாச்சு? என்ன பாஸ்? இதுல உப்பே இல்ல. உப்பு இல்லையா?
பாசே இது கம்பு தோசை. கம்பு தோசையில கம்பு எவனாச்சும் தோசை. மடப்பைய போடுவானா உப்பு? ஆமாங்க. பவித்ரா, இது உன் வலையிலா? இது அத்தையோட வளையல் மாதிரி தெரியுதே. நீ கடை பார்க்க ஆரம்பிடா, கண்டிப்பா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கடையை பெருசா டெவலப் பண்றதுக்காக அவங்க வலையில கொடுத்துட்டு போயிருக்காங்க பவித்ரா. எங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே பெரிய மனசு. அம்மா, பூமா, மா. இதோ வந்துடுறேன். என்ன லட்சுமிக்கா, எப்பவுமே 4 மணிக்கு வந்துருவீங்க, இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சரி, பூ கொடுங்க. மொத்தமா வாங்கிக்கிறீங்களா, இப்பவே வாங்கிக்கிறீங்களா பணத்தை? இப்பவே கொடுத்துருங்கம்மா. எவ்வளவு பணம் வந்தாலும் கையிலே தங்க மாட்டேங்குதுமா. எல்லா பணமும் கோர்ட்டு கேஸுக்குன்னே போகுது. கோர்ட்டு கேஸா? என்ன லட்சுமிக்கா சொல்றீங்க? என்னத்தம்மா சொல்றது, என் பொண்ணை வச்சு வாழ முடியாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுல திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நிஜமாவா? அவங்க பையனுக்கு அவங்க சொந்தத்திலே பொண்ணு பார்த்து கட்டி கொடுக்க போறாங்களாம். டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட சொல்லி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. ஐயோ, நான் கேட்கும்போது நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணிருக்கிறதா தானே சொன்னீங்க. கேட்கும் போதெல்லாம் பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா இருக்கிறதா தானே சொல்வீங்க. இப்ப என்ன திடீர்னு இப்படி சொல்றீங்க? சந்தோஷமா தான் இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்துச்சு. 2 பேரும் டாக்டர் போய் பார்த்துருக்காங்க. ஆனா டாக்டர் குழந்தை பிறக்க வழியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ பிரச்சனை. என்னம்மா, என்ன நடந்துச்சு? குழந்தை பெத்துக்க முடியாதவ நமக்கு எதுக்குன்னு துரத்தி விட்டுட்டாங்கம்மா. என்ன லட்சுமிக்கா, நல்ல அந்யுன்யமா தானே இருந்தாங்க. என்னதான் அந்யுன்யமா இருந்தாலும் வாழ்க்கையில குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம் தானம்மா. அதுக்கு நான் என்னம்மா செய்யறது? அதுக்காக பொண்ணுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு அப்படியே அத்து விட்டுருவாங்களா என்ன? அநியாயமா இருக்கே. என்ன பொண்ணி பேசுற? ஒவ்வொரு குடும்பத்திலையும் எதுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அந்த வம்சம் தழைக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த வாரிசையே ஒரு பொண்ணால பெத்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் அவளை வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க? இது பாரு, பொண்ணு ஒன்னும் ஜவுளி கடை பொம்மை இல்ல, அலங்காரம் பண்ணி வீட்டுக்குள்ள நிறுத்தி வைக்கிறதுக்கு. அவ குழந்தை பெத்து கொடுக்கணும். ஒரு பொண்ணு மூலமா பிறக்கிற குழந்தைன்றது வெறும் குழந்தை மட்டும் இல்ல, அது கடவுளோட ஆசீர்வாதம். வீட்டுக்கு வந்த மருமகளால அந்த கடவுளோட ஆசீர்வாதமே இல்லைன்னு ஆகும்போது எத்தனை பேர் அந்த பொண்ணை வீட்டுல சும்மா வச்சிருப்பாங்க? திருப்பி அனுப்பதான் செய்வாங்க. சரிம்மா, நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா. இந்தாங்க. இந்தாங்கம்மா. சரிங்கம்மா, நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். நான் போய் என் பொழப்ப பாக்குறேம்மா. வரேம்மா.
என்ன அண்ணி நீங்க? பாவம் அவங்களே மனசு நொந்து போய் புலம்பிட்டு இருக்காங்க. இன்னும் காயப்படுத்துற மாதிரி இந்த மாதிரிலாம் பேசினா என்ன அர்த்தம்? இத பாரு பொன்னி, நான் நம்ம ஊரு வழக்கத்தை தானே சொன்னேன். இதுல அந்த அம்மா வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. என்ன நீ இப்படி பேசுறீங்க? ஒரு குழந்தை பிறக்கிறதும் பிறக்காம போறதும் நம்ம கையிலயா இருக்கு? அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த காலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு வாழணுங்கிறதுக்காக தான், வேற எந்த காரணத்துக்காகவும் இல்ல. அது முட்டாள்தானோ இல்ல? ஒரு பொண்ண குழந்தை பெத்துக்கிட்டாதான் வச்சுப்போம், இல்லனா அதுக்கப்புறம் அவளை துரத்தி அனுப்பிடுவோம்னு சொல்றது பைத்தியக்காரத்தனமா இல்ல? ஒரு பொண்ணு என்ன ஆடா மாடா? குட்டி போடலனா அதுக்கப்புறம் கசாப் கடைக்காரனுக்கு வித்துருவேன்னு சொல்றதுக்கு? இங்க பாருங்க அண்ணி, இந்த கல்யாணம் பண்ணி வைக்கிறது வீட்டை பாத்துக்கிறதுக்கோ இல்ல ஆடு மாடை பாத்துக்கிறதுக்காகவோ இல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாவும் ஆதரவாவும் இருக்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி காலத்துல உள்ள இல்லைங்கிறதுக்காக துரத்தி அனுப்பியிருக்காங்க. அதுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நீங்களே பேசுறீங்களே. ஐயோ பொன்னி, நான் அப்படி நினைக்கிறேன்னு நான் சொன்னேன். ஊர் உலகத்துல இதான் வழக்கம்னு சொன்னேன். இல்ல நீ இருந்தாலும் பாவம் அந்த லட்சுமி அக்கா, அவங்க முன்னாடி இப்படியெல்லாம் நீங்க பேசியிருக்க வேண்டாம். சரி, இப்ப என்ன? நாளைக்கு லட்சுமி அம்மா வருவாங்கல்ல, அவங்க கிட்டே நான் சாரி சொல்லிடுறேன். போதுமா? இதுக்காக நீ வருத்தப்படாத. போ, போய் சாமிக்கு பூ போடு. இந்த 3000 பல சரக்குக்கு டிக் பண்ணிக்க. பவி, இத பால் குடுக்கிறதுக்கு டிக் பண்ணிக்க. பவி, இதுல 2000 இருக்கு. இந்த 2000 சின்ன தம்பிக்கும் சாந்தா பாட்டிக்கும் டெய்லி சம்பளம். எல்லா செலவும் போக 3800 ரூபாய் கையில நிக்குது பவித்ரா. பரவாயில்ல, முன்னாடிலாம் 1800 ரூபாய் தானே நிக்கும். இப்போ சின்னதா சிறுதானிய கடையை நடத்துறோம்ல பவித்ரா, அதனால கூட 2000 ரூபாய் லாபம் நிக்குது. கடவுளே, இப்படியே எங்களை கொஞ்சம் கொஞ்சமா மேல கொண்டு வந்துரு. மினிமம் இந்த லாபம் இருக்குன்னு தெரிஞ்சா அம்மா சொல்ற மாதிரி வேற ஒரு கடை எடுத்துடலாம்ல பவித்ரா. நம்ம பணத்திலே நம்ம புது கடையை எடுத்துட முடியும். எதுக்கு தேவையில்லாம அம்மாவோட வலையில யூஸ் பண்ணணும்? நாளைக்கு போய் அம்மாவை கோயில்ல பார்த்து அம்மா கிட்ட இந்த வலையில கொடுத்துட்டு வந்துடுறேன் பவித்ரா. நாளைக்கே இதை பண்ணணுமா சூர்யா? ஆமா பவித்ரா, ஏற்கனவே அப்பாவுக்கு நம்ம மேல கோவம் இருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு அம்மா அப்பாவுக்கு தெரியாம தானே நம்மளை கூப்பிட்டாங்க. நம்ம கடைக்கு வந்துட்டு போறது கூட அப்பாவுக்கு தெரியாம தான் வந்துட்டு போறாங்க. இந்த சமயத்துல அம்மா நமக்கு வலையில கைட்டி கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோவே, அப்பாவோட கோவம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். தேவையில்லாம நம்மளால அவங்களுக்கு இடையில பிரச்சனை வந்துடும் பவித்ரா. இல்ல சூர்யா, நான் என்ன நினைக்கிறேன்னா, மறுநாளே கொண்டு போய் வலையில கொடுத்தோம்னா அத்தையோட மனசு வருத்தப்படும். பையனுக்கு தேவையான சமயத்துல ஹெல்ப் பண்ண முடியலையேன்னு அத்தை வருத்தப்படுவாங்க. ஒரு 4-5 நாள் ஆகட்டுமே, அதுக்கப்புறம் இந்த வளையல அத்தை கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம். உங்க வளையல அடகு வச்சுதான் கடைக்கு ரெடி பண்ணோம். ஆனா நாங்க போட்டிருந்த சீட்ல இருந்து ஒரு பணம் வந்துச்சு, அதான் உங்க வளையல மீட்டு கொண்டு வந்துட்டோம்னு சொன்னா அத்தை மனசும் சந்தோஷப்படும்ல. பொய்தான் சூர்யா, ஆனா அந்த பொய் ஒருத்தரை சந்தோஷப்படுத்தோம்னா அத சொல்றதுல தப்பில்ல சூர்யா. ஒரு கல்லுல 2 மாங்கன்ற மாதிரி சொல்யூஷன் சொல்லிட்ட பவித்ரா. சரி, அப்படியே பண்ணிடலாம். இப்ப நம்ம கிளம்பலாமா? ஒவ்வொரு குடும்பத்திலையும்
எதுக்கு பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? அந்த வம்சம் தழைக்கணுங்கிறதுக்காக தானே. அந்த வாரிசையே ஒரு பொண்ணால பெத்து கொடுக்க முடியலன்னா அப்புறம் அவளை வீட்டுல எப்படி வச்சிருப்பாங்க? ஒரு பொண்ணு மூலமா பிறக்கிற குழந்தைன்றது வெறும் குழந்தை மட்டும் இல்ல, அது கடவுளோட ஆசீர்வாதம். வீட்டுக்கு வந்த மருமகளால அந்த கடவுளோட ஆசீர்வாதமே இல்லைன்னு ஆகும்போது எத்தனை பேர் அந்த பொண்ணை வீட்டுல சும்மா வச்சிருப்பாங்க? திருப்பி அனுப்பதான் செய்வாங்க. ஸ்வேதா, ஏய், என்ன லைட் போடாம இருட்டில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை சந்துரு, சும்மா தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸ்வேதா, நான் அன்னைக்கு அவ்வளோ சொல்லியும் இன்னும் அங்கிளை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கியா? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை சந்துரு. அப்பா பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை. இல்லை ஸ்வேதா, இப்பெல்லாம் நீ எப்பவுமே சோகமாக தான் இருக்க. அடிக்கடி எதையோ பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுற. என்கிட்ட பேசிட்டு இருக்கிறப்பவே எங்கேயோ போயிடுற. உன் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்கு, உன் மனசு இங்கே இல்லை. என்ன பிரச்சனை உனக்கு? உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை சந்துரு. நீ இருக்கும்போது எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுது சந்துரு? நீ தான் எப்பவுமே எல்லா சமயத்துலேயுமே என் கூடவே இருப்பியே. அப்பா பத்தின கவலை கொஞ்சம் இருந்துச்சுதான், அது உண்மைதான். ஆனா இப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஐம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட். சரி, நீ சொல்றத நான் நம்புறேன். சரி, உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சந்துரு? கெஸ் பண்ணு. பூ? ம்ஹும். ஸ்வீட் இல்ல ஐஸ்கிரீம்? ம்ஹும். சாக்லேட்டா? ம்ஹும். என்ன சந்துரு இது? வெயிட் அண்ட் see. டடாய். இது எதுக்கு சந்துரு? யாராவது கிஃப்ட் கொடுத்தாங்களா? இல்ல, நான் தான் வாங்கிட்டு வந்தேன். நாம நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கணும்னு நினைக்கிறோமோ அதை பத்தின ட்ரீம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும் ஸ்வேதா. அதை விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் அது நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் புக்ல இது ஒரு முக்கியமான தியரியா சொல்றாங்க. இப்போதைக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம், ஒரு அழகான குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறோம். அதனால் இந்த ஃபோட்டோவை நான் அங்கே மாட்டி வைக்க போகிறேன். இனிமே நீ வெறும் செவரெல்லாம் வெறிச்சு பார்த்துட்டு இருக்க வேணாம். எப்பெல்லாம் உனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த குழந்தை ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இரு. எண்ணி 2-3 மாசத்துல உனக்கும் இதே மாதிரி ஒரு அழகான குழந்தை உண்டாகும். கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். சுடரி இருளில் ஏங்காதே, வெளிதான் கதவை மூடாதே. அடாறு காலங்களும் மாறி மாறி வரும் இயற்கையின் விதி இதுவே. அழியாத காயங்களை ஆற்றும் மாயங்களை அனுபவம் கொடுத்திடுவே. மழை காற்றோடு போகும் வரை போனால் என்ன, அது ஏதோ பூவின் துணையானால் என்ன. சுடரி சுடரி உடைந்து போகாதே, உடனே வலிகள் மறைந்து போகாதே. சில நாள் வரைக்கும் அதை சீண்டாதே, அதுவாய் மறக்கும் பின்
புரியுதா என்ன செய்யணும்னு? ம். இந்த குழந்தைய பார்த்துட்டே இருக்கணும். குட். சரி கொடு, நான் மாட்டேறேன். அதுவாய் விழுந்தே அதுவாய் எழுந்தே குழந்தை நடை பழகுதே மனதால் உணர்ந்தே உடலே விரிந்தே பறவை திசை அமைக்குதே வாசம்தான் பூவின் பார்வைகள் காற்றில் ஏறி காணும் காட்சிகள் காணாமல் வெளியாக பார்த்திடுமே சிறு ஊற்றாக நேசம் எங்கோ உருவாகுமே பெரும் காற்றாக மாறி சென்று உறவாடுமே. செம்மையா இருக்குல்ல? சுடரி வெளிச்சம் தீராதே அதை நீ உணர்ந்தா. ஏய், என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? குழந்தைய பாரு. அழகே சுடரி அடையேகாதே மலரின் நினைவில் மனம் வாழா. சரி, நீ போட்டோ பார்த்துக்கிட்டு இரு. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் பொண்ணே, நம்ம மாணிக்கது பொண்ணு எங்க வெளியே கிளம்பிட்டாளா? பொண்ணு கிச்சன்ல தாப்பா இருக்கா. அம்மா நீ ஏன் பதட்டமா இருக்க? ஒண்ணும் இல்லக்கா. பொண்ணே. என்னங்க, காஃபி டீ ஏதாவது வேணுமா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். என்ன இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரத்துல சமையல் வேலை ஆரம்பிச்சிட்ட? இல்லைங்க, பவுனு முக்கியமான வேலையா வெளியில போயிருக்கா. நான் கூட வேலையா வெளியில போகணும். அதான் சீக்கிரமா சமையலை முடிச்சிட்டு போலாமே தான். இன்னைக்கு ஒரு நாள் வெளியே போகாம இருந்தா தான் என்ன? ஏங்க ஏன் இப்படி சொல்றீங்க?